परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनाचार्य संभवामि युगे युगे सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुशका. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நெறியை கண்ணன் பெருமான் நமக்கு அனுகிரகிக்கிறார். அதுவும் பகவத்கீதை என்கிற ஆச்சரியமான அந்த கிரந்தத்திலே அதிலே எல்லா மதத்தவர்களுக்கும் படிக்கும்படியான ஒரு தன்மைதான் பகவத்கீதை அமைந்திருக்கிறது. இன்னார் இணையாருங்கிற வாசி கிடையாது. அவரவர்கள் தங்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அதற்கு ஆச்சரியமான கருத்துக்கள். அந்த கருத்துக்களை பகவான் பொதுவான கருத்துக்கள், அந்த கருத்துக்களை பகவான் தன்னுடைய கீதா என்கிற ஆச்சரியமான கிரந்தத்தில் அனுகிரகிக்கிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கொஞ்சம் புரிந்து கொள்வது சிரமமாக இருந்தாலும் சுலபமான தன்மை ஒன்று கொடுத்திருக்கிறார். எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருத்தனையே சரணமாக பத்து சர்வதன்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுஷகா. என் ஒருத்தனையே பத்து, நான் உன்னை எல்லா பாபங்களிலும் விடுவிக்கிறேன், சோகப்படாதேன்னு தெரிவிக்கிறார். சோகப்படாதே, பயப்படாதே, என்ன பரவாயில்ல, எல்லா கட்டத்திலும் நான் விடுவிக்கிறேன், எந்த சமமும் உனக்கு கிடையாது அப்படின்னு பார்க்கணும். ஆனா நாம துன்பப்படுகிறோம்னாலே ஏன் பயப்படுறோம்னு கேட்டா, எத்தனை பேசி பார்த்தாலும் சில பேருக்கு எந்த துன்பமுமே இருக்காது. ஆனாலும் அவ துன்பப்பட்டு இருப்பா. அவ கிட்டக்க போயிட்டு, என்ன சுவாமி உங்களுக்கு துன்பம்னா, எதுவுமே இல்லை அதனால அவ துன்பப்படுறாருன்ற ஒரு நிலைதான் நமக்கு கடைசியில தேரும். சில பேருக்கு குறைந்து கொள்வதே பிரதானம் வச்சுப்பா. எனக்கு அவாளை போல இல்லையே, இவாளை எல்லா சௌகரியம் இருக்கும், பகவான் எல்லாத்தையுமே கொடுத்திருப்பார். கொடுத்திருந்தாலும் அந்த மாதிரி பேசுறா இல்லையா, அந்த மாதிரி புரியக்கூடாது, புரிந்து கொள்ளவே கூடாது. பகவான் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அந்த கொடுத்த தன்மையை கொண்டு ஆச்சரியமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை, ஏன்னா இந்த சரீரமே பகவான் இயற்கைக்கு அனுகுணமாகத்தான் கொடுத்திருக்கார். நாம் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்வதற்குண்ட அனுகுணமாக தான் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல யாராரோ நாஸ்திகர்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன சொல்லுவான்னா, இல்ல சுவாமி உங்க என்ன பண்ண போற, நீங்க இந்த மாதிரி அந்த கீதையை படிச்சுட்டு இது பண்ண போறாள், அது பண்ண போறாள், அது பண்ண போறாள் கேட்கிறா இல்லையா. அவளுக்கு என்ன சொன்னான்னா, வேதவியாசரே அவரை கண்டிக்கிறார். பகவான் எப்படி கொடுத்திருக்கார் கீதையை, அது மட்டும் இல்லை, வேதவியாச பிரம்மசூத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். வேதத்தின் சாரம், வேதாந்தத்தின் சாரம். மொத்தமா 549 சூத்திரங்கள் அதில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு சுவாமி ஸ்ரீபாஷ்யமிங்கிற ஆச்சரியமான வியாக்கியானத்தை அனுகிரகித்தார். ஆதிசங்கரர் பகவத்பாதர் அந்த சுவாமியும் பூர்ணமான வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கார். மேற்கொண்டு மத்வாச்சார் அனுகிரகித்திருக்கார். ஆனா இப்படி இருக்கச்சே அதுல அதுக்குண்டான உரை எழுதும் போது பக்கத்துல கூரத்தாழ்வார் வைத்துக் கொண்டு உரை எழுதுகிறார். சுவாமி சொல்ல சொல்ல கூரத்தாழ்வார் எழுதுகிறார். எழுதும் போது அவர் பரமசாத்விகர், கொஞ்சம் கூட கோபம் என்பது அவருக்கு கிடையாது. ஆத்மகுண சம்பன்னர்னு பேர் கூரத்தாழ்வாருக்கு. கோபம்னாலே அவருக்கு என்னன்னே தெரியாது. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் அவருக்கே கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை பேசினார். ஏனென்றால் நம்முடைய சித்தாந்தத்திலே குதிருஷ்டிகள், பாக்கியர்கள்னு 2 பேர் இருக்கா. குதிஷ்டிகள்னா வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தத்தை சொல்பவர்கள். பாக்கியர்கள்னா நாஸ்திகவாதிகள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள். அந்த ஒத்துக்கொள்ளாதவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காளே, அவ இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காளே, அவ நரகம்தான் கிடைக்க போறதவா இருக்கு, இவ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சிறு ஒரு நிலையை கொண்டு
புறத்தாள் தெரிவிக்க, அப்ப சுவாமி தெரிவிக்கிறார், நது நரசீனிசன் ஐயா, நீ அவனை குறித்து கடிந்து கொள்ளாதனும். ஏன்னா கடிந்து கொண்டால் நீயே கடிந்து கொண்டாயானால் அவனை திருத்தணும். யாரார் எந்தெந்த நிலையில் இருக்காரோ அவளை திருத்துவதற்குண்டான வழியை நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம பேசுவதில் லாபம் இல்லை. ஆனா திருத்துவனும் திருந்துவானா சுவாமினா, நாம பண்ண வேண்டியது கர்த்தவியம் என்னன்னா, அவளுக்கு சொல்ல வேண்டிய நன்மைகளை சொல்லிட்டே இருக்கணும். திருந்தினானா திறந்தலையா என்று பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடையாது. அது பகவானுடைய திருவுள்ளம். அவருடைய திருவுள்ளத்தால் அவருடைய கட்டாட்சத்தால திறந்த போறார். ஆனா நமக்கு கொடுத்த இந்த நிலையை அவனுக்கு சொல்லி, இது தவறு, இது சரி என்கிற சாஸ்திரத்தை கொண்டு சொல்லுவோம். அந்த மாதிரி புறத்தாழ்வாரே நீர் அவரை வைத்துக் கொள்ளாது, வெய்யாமல் அவர் இடமனும் அவரை நம்முடைய முயற்சி பண்ணி சித்தாந்தத்துக்கு கொண்டு வந்து, இனிமேல் இந்த சரீரம் தேவையில்லை, இது அப்ராக்கிருதமான சரீரம் தேவை என்கிற நிலையோடு அவனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்வார். ஆனா இத நம்முடைய பிள்ளைகளே கேட்க மாட்டார். இன்னைக்கு அநேகமா காலட்சேபம் வந்தவாதான் யாரா இருக்கும், அநேகமா 50-60 தான் இருக்கும். ஏன் சுவாமி சிறுவள்ளிகளா வரப்படாதன்னா, அது பெரியவாரே சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்ப வேண்டாம் சுவாமி, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வச்சுப்பா. அப்படிலாம் கிடையாது. சிறு வயசுல இருந்து இந்த ஆன்மீகம் வளர்ந்தால்தான் அது என்ன ஏதென்று தெரியும். அதைத்தான் உடல் தூய்மை என்ன, உள்ள தூய்மை என்ன, ஆத்ம தூய்மை என்ன, இதுல பூர்ணமா தெரிவிக்கிறார். ஆனா இந்த உடல் தூய்மைன்னா நம்ம குளிக்கிறது மட்டும் இல்லை, உள்ள தூய்மைன்னா நல்ல மனசோடு இருக்கிறது மட்டுமல்ல, ஆத்ம தூய்மைன்னா ஏதோ பகவானை போய் சேவிக்கிறது மட்டுமல்ல, இதற்கு மேலேயும் உண்டு. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சாமான்யமா லோகத்துல இருக்கிறவாள்லாம் நிறைய பத்திரிகைகளை எழுதுற பாருங்க. அந்த பத்திரிகைகளை எழுதுறதா என்ன பண்ணுவான், நீயா முடிவு எடுத்துக்கோ, நீயா யோசி, பெரியவா சொல்றதை கேட்காத, கிரந்தங்கள்லாம் பார்க்காத, உனக்கு ஞானம் இருக்கு, நீயா முடிவெடுன்னு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வதந்தியை பறக்கிறார். பரப்பச்ச அதுதான் உண்மைன்னு நினைக்கிறார். கிடையவே கிடையாது. இந்த இருந்தாலும் இந்த பிறந்த குழந்தைக்கோ வளர்ந்த குழந்தைக்கோ எத்தனை ஞானம் வரும்? யாராவது சொல்லி கொடுத்ததான் வருமே தவிர, புஸ்தகத்தை பார்த்து அதுவே எல்லா ஞானத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கிடைக்குமானா யாரோ ஒருத்தருக்கு தருது. எல்லாருக்குமே அது கிடைக்காது, பகவத் அனுகிரகத்தால. அப்ப மற்ற பேர்லனா ஆச்சாரியனால சொல்லப்படணும், இல்ல தகப்பனாரால சொல்லப்படணும், இல்ல பெரியோர்களால சொல்லப்படணும், சில வித்வான்களால சொல்லப்படணும். அந்த மாதிரி இருந்தா தான் அவ திரும்புவதற்குண்டான. இப்ப குரத்தாளர் தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர், அந்த மாதிரி பேசாமல் அவரை திருத்தி நல்வழிப்படுத்தப்படு. ஏன்னா யாரையும் சில பேர்ல குற்றத்தை சொல்றதே சொல்லுவார், இவா இது பண்ணலையே, இவர் ஒண்ணுமே மாட்டார், இது பண்ணலையே சொல்லுவார். அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அப்பனா நான் அவ திருந்துவதற்குண்டான இது பண்ணணும். அந்த திருந்துவதற்குண்டான தன்மை என்ன? மனசுத்தி வேணும், சரீர சுத்தி வேணும், ஆத்ம சுத்தி வேணும். அந்த ஆத்ம சுத்தி, சரீர சுத்தி, மனசுத்தி, இது மூணையும் தான் நம்ம கடந்த காலக்ஷேபத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம் கடைசியா பார்த்தது இந்த சரீரத்துக்குண்டான ஆபத்துக்கள், சரீரத்துக்குண்டான அசுத்தி என்ன, அததான் பார்த்தோம். சரீரத்துக்குண்டான அசுத்தி என்ன சுவாமி அசுத்தின்னு சொல்றேல, முதல்ல அசுத்தி என்னன்னா அகங்காரம், அபகாரம் ஒரு துணியும் கூடவே கூடாது. ரெண்டாவது காமம், கோபம், குரோதம், மதம், மாச்சரியம், இதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா இந்த உடலுக்கு கோபம் என்று பெரிய தூய்மை கேடு. அப்படிப்பட்ட தூய்மை கேடு எது? இந்த உடலுக்கு கோபம். அதற்கு மேல காமம் ஒரு தூய்மை கேடு. ஆசைப்படப்படாதா சுவாமி? ஆசையை வைத்துக் கொள்ளலாம், ஆசை வைத்துக் கொள்ளலாம், சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய நிலையிலே ஆசை வைத்துக் கொள்ளலாம் தவிர சாஸ்திரம் சம்மதம் இல்லாத ஆசை வைத்துக் கூடாது. இதை மட்டும் சொல்லும் போது சில பேர்ல என்ன சொல்லணும், சுவாமி இவர் ஆசைப்பட்டு இருக்காருன்னா அதை அனுபவிக்கிட்டமே, அனுபவிச்சு முடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் இனிமே அவர் ஆசைப்பட மாட்டார். இது தவறான கருத்து. என்னைக்குமே ஒரு தவறான எண்ணத்தோடு ஒருத்தர் அணுகி ஆசைப்பட்டால், அந்த ஆசைப்பட்ட உடனே அந்த அனுபவம் தீர்ந்து போயிடுதுன்னா இனி ஒரு ஆசைப்பட மாட்டார். கிடையவே கிடையாது. அதை மேன்மேலும் அந்த ஆசையை வளர்த்து கொண்டே போய்
தீய காரியத்தில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு தன்மை தான் ஏற்படும். புரியத்துக்காக சொல்றேன். திடீர்னு விறகு நன்னா எரியுது. சுவாமி விறகு எரியுது, அதை அணைக்கணுமே, என்ன பண்ணலான்னு ஒரு சுவாமி கேட்டார். ஒண்ணுமில்ல, நன்னா ஒரு 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 கிலோ நெய் எடுத்து அதுல விட்டுங்க, விட்டாச்சுன்னா அது அணைஞ்சிடும். அணையுமா? இன்னும் நன்னா எரிஞ்சிட்டே இருக்கும், நன்னா 2 மடங்கு நல்லா எரிஞ்சிடும். ஆனா அதை என்ன பண்ணா அணையும்? தண்ணீரை கொட்டினால் அணையும். தண்ணீரை கொட்டினால் அணையுமே தவிர மற்றது பண்ண அணையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல ஒரு காமத்துல ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கணும். காமத்துல அதுக்கும் முக்கியமா ஒரு ஆணானவன் ஒரு பெண்ணை பார்த்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஆணானவர் ஒரு பெண்ணை பார்த்து என்ன தெரிவிக்கிறேன்னா, அந்த நான் இந்த கண்ணோட்டத்தோடு, தீய கண்ணோட்டத்தோடு அவருடைய சரீரத்தை அனுபவிக்கன்னு பாக்குறாரு. அது சரியான தவறு. எப்படின்னா, அந்த அனுபவத்தை கொடுத்தா போயிடுமான்னா கிடையவே கிடையாது. எப்படி எரிகிற எண்ணெய் அந்த விறகுல மேற்கொண்டு நெய்யை விட்டால் இன்னும் நிறையதுன்னு எரிய போறது. அதைத்தான் பண்ணணும். அப்பனா என்ன பண்ணும்? அந்த காம ஆசையே இல்லாம இருக்கக்கூடிய தன்மை பண்ணணும். ஒரு துணியும் நாம என்ன நினைக்கிறோம், காமத்தை ஒரு தடவை அனுபவித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இனிமே அனுபவிக்க வேண்டிய நிலை கிடையாதுன்னு. ஒரு தடவை அனுபவிச்சாலே அது மேன்மேலும் அனுபவிக்கணும் 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 தோணும். புரியத்துக்காக சொல்றேன். எப்படி தோணும்னா, நல்லா விறகு இருக்கச்சே அது நெய்ய விட்டான்னா இன்னும் அது நல்லா எரிய போடுது. அப்ப என்ன பண்ணும்? விறகை இழுக்கணும், ஜலத்தை கொட்டணும், ஜலத்தை கொட்டி விறகுக்கும் அந்த தன்மைக்கும் சம்பந்தமே இல்லாம பண்ணணும். அதே போல அந்த காமத்துக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்லாம பண்ணணும். ஒண்ணுமே சக்கரை பொங்கல் இருக்கு, சக்கரை பொங்கல் நல்லா வாயில போட்டுண்டா நல்லா தான் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு சக்கரை 400 இருக்கு. 400 இருக்கு, என்ன சுவாமி பண்றது? சக்கரை பொங்கல் வாயில போட்டு 2 மாத்திரை போட்டுலாம் சுவாமி. 2 மாத்திரை போட்டுண்டா எல்லாம் நல்லா இருக்கான், அது நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு தடவை அதை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கேன், இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே, இன்னும் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு தன்மைதான் இருக்குமே, திரும்ப திரும்ப அது வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்லயே கட் பண்ணிடும். முதல்ல எந்த காமமானாலும் முதல்லயே அதை வரவிடாம, அதை நம் கண் முன்னாடியோ, நம்ம செவி முன்னாடியோ, நம்ம மூக்கு முன்னாடியோ, நம்முடைய நிலைக்கு முன்னாடியோ அதை கொண்டு வந்து சேர்க்கிறோம்னா சேர்க்கவேப்படாது. அந்த சம்பந்தம் வந்தாலே இந்த புலன்களால் அது விலக்கி அடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அது ஏற்பட்டாதான் அது சரியா இருக்கும். அதைத்தான் இப்ப விளக்கணும். இப்ப சரீரத்துக்கு முக்குணங்களோடு சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, 3 குணங்களோடு செய்யக்கூடிய தமிழ்ல சரீரம் தமோகுணத்திலாக நம்ம கவிக்கொண்டு என்னென்ன காமங்கள், கோமங்கள், மதம் என்ன, ஆச்சரியம் என்ன, இதெல்லாம் தெரியுது. ஆழ்வார் தெரிவிக்கிறார், திருவேஷி ஆழ்வார். புலன்களாய 7 ஒன்றிலும் திறந்திலேன், நலன்களாய நற்கலைகள் 4 பயின்றிலேன், புலன்கள் 5 வென்றிலேன். புலன்கள் 5 வென்றிலேன் திருடார். 5 புலன்களை நான் ஜெயிக்கவில்லை என்றார். ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டு பாடிட்டு இருக்கார். 5 புலன் நான் ஜெயிக்கலை என்றார். அது என்னமா சுவாமி, அவர் கூட ஜெயிக்கலையா? அவள் நம்ம பெரியோர்கள் சொல்வதுன்னா அவளுக்கு அந்த மாதிரியான தன்மை கிடையாது. நான் நீசத்தன்மையுடையவன், அமரியாதகா, சுத்திரகா, அசுவா, பிரசவ பூக்குழு, ஆளவந்தார் 10 குற்றங்களை தெரிவிக்கிறார் தன்னுடைய ஸ்தோத்திரத்தினத்தை. அது அத்தனையும் ஆளவந்தார் கொண்டானா கிடையாது, நமக்குண்டு. நமக்குண்டு. அவ எந்த ஸ்தோத்திர பாடங்களோ, எந்த 4000 தீப பிரபந்தங்களோ அதுல தன்னை தாழ்விட்டு கொண்டாலும் அவளுக்கு அந்த தாழ்ச்சியே கிடையாது. அவளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அது அத்தனையும் நம்ம இடத்துல இருக்கு. இந்த மாதிரி இருக்கப்படாது சொல்றதுக்காக இப்ப திருமேஷி அவ சொல்றது என்னன்னா, புலன்கள் 5 வென்றிலேன். புலன்கள் 5 வென்றிலேன். எந்த புலனையும் நான் வெல்லவே இல்லைன்னு. புலன்களை, இந்திரியங்களை என்னன்னா ஜெயிக்கணும். இந்திரியங்களை ஜெயித்து கொண்டாதான் முடியுமே தவிர நம்முடைய 5 விஷயத்தில் வந்து தொட்டு போகிற அதை தொடாம நீக்கணும். அது கிட்டவே போகாது. அதை தொடாம இருந்தாலே நமக்கு எல்லாம். அப்பனா என்ன ஆகும்? காமம் என்ன, குரோதம் என்ன, பேராசை என்ன, கருமித்தனம், இது நிறையவே இருக்கு இன்னைக்கு. கருமித்தனம் இருக்கு இல்லையா? அந்த கருமித்ததெல்லாம் இதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு. அப்ப மனிதனும் மனசுலயும் அழுக்கு இருக்கு. அது மேற்கொண்டு பாக்குறோம். முதல்ல சரீரத்தில் அழுக்க பாக்குறோம், மனசுல அழுக்கு இருக்கு. காமமும் குரோதமும் இருப்பதனால்தான் உடம்பில் அப்படியே கொதிக்கிறதுனும் அந்த கொதிக்கிற வழியா முகத்தை பார்த்தாலும் தெரியறது. அவன் இவர் எப்படி கோபமா இருக்காரு, எப்படி இருக்காரு, என்னமா இருக்காரு அப்படின்னு தெரியறது இல்லையா? அவருக்கு தெரியுமான்னு அவருக்கு தெரியாது, மத்தவாளுக்கு தெரியறதுனும்
அதனால என்ன பண்றாரு, அந்த கோபம் வந்தாலே அது என்ன பாடாப்படுத்தும். ஏன்னா அநேக கோபத்தினால் பிரஷர் கொடுக்கணும், அதாவது ரத்த கொதிப்பு. இந்த ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பால் கோபமா, கோபத்தினால் ரத்த கொதிப்பான்னா பேசிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கா அதுக்கா அதுக்கான்னு பேசிட்டே இருக்கு. ஆனா அந்த மாதிரி கோபப்படப்படாது. சரி சுவாமி, துர்வாசம் கோபப்பட்டாரு. இது மட்டும் அது மட்டும் இல்ல, அவர் கோபப்பட்டு சபிச்சா அவர் வளர்றது. இத்தனை வரம் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம சில சில ரிஷிகளோ சிலரோ சபிச்சுட்டான்னா, அவ ஏதாவது கோபப்பட்டு ஏதாவது பண்ணானா அவளுடைய வரம் குறைஞ்சி மேற்கொண்டு அவ சக்தி போயிடுது. மறுபடியும் அவன் தபஸ் பண்ணி அந்த வரத்தை பெறணும். இவருடைய வரம் எப்படின்னா, இவர் கோச்சிக்க போச்சிக்க சபிக்க சபிக்க இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கு. அவர் பண்ண பாக்கியம் நமக்கு அது இல்லையே. எதுக்கு சொல்லேன்னா, அவர் பண்ணிட்டாரு, அவர் தூர்வாசன், நமக்கு அது இல்லையா. அதான் பேராசையே இருக்கக்கூடாது. பேராசை பட்டாலே போயிடும். அப்ப அந்த அழுக்குகள்லாம் கரையணுமனும். உடம்பில் இருக்க அழுக்க கரையறதுக்கு, ஆரோக்கியமா வைத்துக் கொள்றதுக்கு என்ன சுவாமி வழி? சரி சுவாமி, உடம்புல இருக்க அழுக்க கரையணும், ஆரோக்கியம் வச்சுக்கணும். இதுக்கு என்ன வழி? 2-3 வழிகள் உண்டு. நல்லா பாத்தீங்க, நல்லா கேட்டுங்க. அதுல முதல் வழி நல்ல ஆகார நியமம். ஆகாரம் சாப்பிடக்கூடிய வஸ்து, அந்த சாப்பிடக்கூடிய வஸ்து நல்ல வஸ்துவா இருக்கணும். நல்ல வஸ்துனா என்ன சுவாமி? ஹைஜீனிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். சுவாமி இந்த இடத்துல வாங்கினா நல்லா இருக்கும், இந்த இடத்துல வந்து சுமாரா இருக்கும் அப்படின்னு சொல்லல. அதை சொல்லல. இந்த இடத்துல நல்ல வஸ்துன்றது ஹைஜீனிக்ன்றது பொறுத்து. ஆனா அதை காட்டிலும் முக்கியம் சத்துவகுணம் இருக்கக்கூடிய ஆகாரமா இருக்கணும். சத்தம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கக்கூடிய ஆகாரமா இருக்கப்படாது. இது முதல் நிலை. பின்னாடி விவரிக்கிறேன். இது முதல் நிலை. ரெண்டாவது, இது என்னது? நல்லதா சாப்பிடணும். ரெண்டாவது, நல்ல உடற்பயிற்சி இருக்கணும். உடற்பயிற்சி நல்லா இருக்கும். பயிற்சி நல்லா பண்ணணும். பயிற்சி பண்ணணும்னா என்ன? வெறும் வாக்கிங் பண்ணாலே போதும். முதல்ல கார்த்தால எழுந்துக்க தெரியணுமே. அது தெரியல பிரயோஜனம் இல்லையா. காத்தால எப்படி பயிற்சி பண்ணணுமோ அப்படி பயிற்சி. இந்த இரண்டையும் ஒரு பங்காக வைத்துக் கொள்ளணும். அப்ப அடுத்தது 2 ஆச்சரியமான ஸ்லோகம் சொல்றாங்க. அப்ப பயிற்சி வேணும், அதற்கு மேற்கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய ஆகார நியமம் வேணும், அதுக்கு மேல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான தன்மை வேணும். இது 3 இருக்கணுமோ. சரி சுவாமி, இதுல 3 விதமான நிலையை தெரிவிக்கிறார். யுக்தானாம், யுக்த விசாரம், யுக்த கர்மா. யுக்த கர்மா, யுக்தாச்சாரம், யுக்த விசாரம், யுக்த கர்மா. அதாவது தேவையான உணவு, தேவையான ஓய்வு, தேவையான பயிற்சி, தேவையான வேலைகள். இந்த 4 முக்கியம். தேவையான உணவு, எது தேவையில்லையோ அந்த உணவு எடுத்துக்க கூடாது. அநேகமா இந்த நிறைய லாகரி வஸ்துக்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கூடவே கூடாது. இன்னைக்கு நிறைய வியாதி நம்ம உடம்புக்குள்ளேயே வியாதி வந்தா அது தொலைப்பதற்கு உண்டான அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம உடம்புலயே இருக்கு. நம்ம அப்படிதான் பகவான் சிருஷ்டிச்சிருக்காரு. ஆனா அதையும் மீறி நம்ம என்ன பண்றோம்னா, நாம சாப்பிடக்கூடிய வஸ்துக்களை அதையே அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம சாப்பிடுறோம். அதான் நாகரி வஸ்து. அதெல்லாம் கூடாது. அதான் தெரிவிக்கிறார். தேவையான உணவு, தேவையான ஓய்வு எடுத்துக்கணும். ஓய்வு அவசியம் இருக்கணும். அதற்கு மேல தேவையான பயிற்சி இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் நன்னா அத்தனை தூரம் போய் கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வருவா, நன்னா அம்மிக்கல்ல நல்லா ஆட்டுவா, ஆட்டுக்கல்ல ஆட்டுப்பா. இதெல்லாம் நல்லா உடற்பயிற்சியா இருக்கணும். இன்னைக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. ஆனா அதனால அததான் இருக்கணும்னு சொல்ல வரல. அதற்கு தகுந்தாற்போல நம்மளோட வாழ்க்கையை மாத்திட்டு அந்த உடற்பயிற்சி இருக்கணுமோ. அது மாதிரி தேவையான வேலைகள், அதே இதெல்லாம் வச்சுட்டா உடம்பு நல்லா இருக்கும். எவ்வளவு தேவை சுவாமி? தேவையான உணவுன்னு சொன்னாலே எவ்வளவு தேவை? எவ்வளவு தேவை சுவாமி? உங்க உடம்புக்கு தேவையான உணவு வேறு, என்னுடைய உடம்புக்கு தேவையான உணவு வேறுனா இதையும் கண்ணனே கீதையில சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன உணவை என்னென்ன மாதிரி என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு இப்படி நிறைய பேர் இருக்கா சுவாமி. அத்தனை பேர் இருக்குன்னா இருக்கு. ஆனா நாம் என்னென்ன மாதிரி உணவு சாப்பிடணுன்றாரு, என்னென்ன காலம் சாப்பிடணும், என்னென்ன நிலையில சாப்பிடணும் தெரிவிக்கிறாரியா. ஆகா, உடற்பயிற்சி பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு குழு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா நன்னா இருக்கணும். இன்னொன்னு ஆசமனம், பிராணாயாமம். இது ரொம்ப முக்கியம். ஆசனம் என்னன்னா பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா வளரும். பிராணாயாமம் பெண்களும் பண்ணலாம், மந்திரத்தோடு பண்ணப்படாது அவ்வளவுதானே தவிர தாராளமா. பிராணாயாமம்னா சாமானியவனா பிராமணர்கள்லாம் பண்றச்சு என்னன்னா அவனா மந்திரத்தோட பிராணாயாமம் பண்றார். அதே பிராணாயாமம் பெண்களும் பண்ணலாம், ஆனா மந்திரம் இல்லாம அந்த. ஏன்னா பிராணாயாமம்
மூச்சை மேற்கொண்டு வரைச்சு சொல்றேன். மனசுத்தி வரைச்ச நல்லா விவரிக்கிறேன். ஆனா பிராணாயாமம் மூச்சு உள்ள போறது, உள்ளுக்குள்ள அடக்கணும், அடங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில வரணும். இது எத்தனை நாள் பண்றதை பொறுத்துதான் அந்த பிராணாயாமமே. அதை நல்லா பண்ணணும். ரெண்டாவது இன்னொன்னு, ஆசனங்கள், நல்ல ஆசனங்கள் போட்டு யோக நித்திரை, அந்த யோக நித்திரையோடு இந்த உடல் உடம்பு நல்லா இருக்கும். யோகம் யோகம் என்பது, அதே போல ஆசனம் என்பது, இது மூணும் இருக்கணும். அதுக்கு மேல நம்முடைய புலன்கள் என்ன, உடல் என்ன, அத்தனை தான் ரொம்ப முக்கியம். முதல்ல பார்த்தது என்ன, தேவையான உணவு, தேவையான பயிற்சி, தேவையான வேலைன்னு சொல்லணும்னா அதுல என்னென்ன வழி சொன்ன, ஆரோக்கியமா இருக்கணும்னா உடற்பயிற்சி தேவை. அது மட்டும் இல்லாம ஆகார நியமம் இருக்கணும்னு பார்த்தோம். அடுக்கடுத்தபடியால பிராணாயாமம் பண்ணணும்னு பார்த்தோம். சரி சுவாமி, மூணாவது வழி என்னன்னா, ஒண்ணுமே இல்லை, நம்முடைய கண் என்ன, நம்முடைய மூக்கென்ன, நம்முடைய காதென்ன, நம்முடைய புலன்கள், இந்திரியங்கள், எத்தனை இந்திரியங்கள் உண்டோ அத்தனை இந்திரியம் கொண்டு போய் என்ன பண்ணணும், பகவான் திருவடியில கொண்டு போய் சமர்ப்பிச்சோம். சமர்ப்பிச்சாச்சுன்னா வாய் அவனை அல்லது பாடாது, காது அவனை அல்லது கேட்காது, கை அவனுக்கே பூத்தொடுக்கும். இத போல இருந்தாலே உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இத போல இருந்துச்சுன்னு அதுதான் தெரிவிக்கிறார் திருப்பானார், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொந்தினை காணா, மத்த அதிகம் பார்க்காதன்றார். அந்த மாதிரி இத கண்ணனே தெரிவிக்கிறாரு. அர்ஜுனா, நீ என்ன பண்ற, உன்னுடைய இந்திரியங்களை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு சேர்த்து, என்னிடத்துல சேர்த்துட்டியன்னா அப்ப எந்த சேர்க்கறதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தனியா எடுக்கணும், எடுத்து அவர் திருவிழா கொண்டு போய், அது அர்த்தம் இல்லை. இந்த காது கேட்கணும், எத்தையே கேட்கணும். எதை கேட்கணும், பகவத் விஷயத்தை கேட்கணும், பாகவத விஷயத்தை கேட்கணும், ஆச்சார விஷயத்தை கேட்கணும். மற்ற ஏதாவது வச்சுக்க, அதை கேட்டாலே அவன் திருவடியில சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இதையே கேட்டோம்னா அவன் திருவடியில சமர்ப்பிச்சோம். அதே போல இந்த கண்ணானது பகவானுடைய திருமையினை சேவிக்கணும், பாகவதா திருமையினை சேவிக்கணும், ஆச்சாரியோடைய திருமையினை சேவிக்கணும். மற்றதை பார்த்தோம்னா கண்ணை அவன் திருவடியில சமர்ப்பிக்கிறேன், அதுதானே சமர்ப்பிக்கணும். ஓ, கண்ணை பிடிங்கி நேரா அவர் திருவடியை சமர்ப்பிக்கணும், அந்த அர்த்தமே கிடையாது சொன்னா. ஆக ஒன்று முதல்ல ஆகார நியமம் என்ன, ஆகார நியமம் இருக்கணும், உடற்பயிற்சி நியமம் இருக்கணும், சேட்ட நியமம், இதெல்லாம் இருந்தா தான் உடல் தூய்மை நல்லா இருக்கும். ரெண்டாவது பிராணாயாமம், ஆசனங்கள், இதை பண்ணா உடல் தூய்மை வரும். மூணாவது, நாம் செய்கிற செயல் எல்லாமே நம்முடைய புலன்களை பெருமாளை நோக்கி திரும்பிட்டோம்னா ஒவ்வொரு புலமும் தூய்மையாடும். மனசுத்தி வரும், ஆத்ம சுத்தி வரும், சரீர சுத்தி வரும். சரி சுவாமி, இந்த மூணும் தூய்மையும் சொல்லியிருக்கிற, இது வரைக்கும் அழுக்குதான் பார்த்துருக்கோம். அந்த அழுக்கு கூட பூர்ணமா பார்க்கல, என்னென்ன அழுக்கம்னா, அப்பனா இந்த மூணுக்கு சம்பந்தம் என்னன்னா, நாம் எதற்கு பிறந்தோம் என்கிற பயன் நமக்கு தெரிஞ்சாலே தாராளமாக நன்னா இருந்துருவோம். எதற்கு பிறந்தோம், பகவான் நம்மை பிறப்பிப்பதற்கு என்ன காரணம், அதை தெரிஞ்சுட்டாலே போறோம். அதனால இனிமே உடலின் அழுக்கு அப்படி இருக்கு, அதே ஒரு உள்ளத்தின் அழுக்கு எப்படி இருக்கு, மன ஆத்மத்தின் அழுக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா பிராணாயாமம் பண்ணியாச்சு உடல்ல அந்த அழுக்கே இருக்காது. பிராணாயாமம்னா நம்ம மூச்சு வாங்கி விட்டு இருக்கோம். இது நீங்க ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை விடுவேன். இது மனசுத்தி வரும்போது மறுபடியும் சொல்றேன், உள்ள வாங்கி திருப்பி வெளியில விடுறோம்னா, உள்ள வாங்கி திருப்பி வெளியில விடணும், உள்ள வாங்கி வெளியில விடலைன்னா போச்சு, அவ்வளவுதான். இருக்காரா சுவாமி தெரியாது அப்படின்னு போகணும். அப்ப இது ஒரு நிமிஷத்துக்கு நீங்க இங்க 16 தடவை நடக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இப்படி மட்டும் பண்ணுவோம், அப்படி இந்த மாதிரி பண்ணும்போது அது ஓடி போயிட்டோம்னா எங்க போனா அந்த ஆயாசத்தால அதை வருது வச்சுக்க. 16 தடவை, சில பேர் 20 தடவை வந்தா இன்னொரு தப்பு. அந்த 16ஐ நாங்க 10லிருந்து 12க்குள்ள குறைச்சோம்னா அதுவே உடல் தூய்மை, ஆரோக்கியமா இருக்கும். அப்பனா என்ன ஆகுது, அதனாலதான் பிரஷர் இருக்கக்கூடாது. பிரஷர்ல என்ன ஆகும், இவாளுக்கு ரத்த கொதிப்பு வந்தாலே ஏறிடுது. சுவாமி ரத்த கொதிப்பாரோ இதுவா ரத்த கொதிப்பு அதுல இருக்கணும். இது சொல்லுங்கன்னா, அதனால இந்த மன தியானம் என்பது அதே போல அந்த நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்ப அந்த கஷ்டமே கிடையாது. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இப்ப நாம தான் இதை பண்ணணும், மற்றவா பண்ண முடியாது. இந்த நிலைய நாம தான் பண்ணணுமே தவிர அவர் பண்ண முடியாது. சரி சுவாமி, அப்பன்னா இதெல்லாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இது அதே போல உண்மையை பேசணும், அதே போல போராம கூடாது, அதே போல காமம் கூடாது, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பண்ணா நன்னா ஆகும், சரீர தூய்மை நல்லா இருக்கும் சொல்றீங்க. ஆனா இது எதுக்குன்னா, அப்படி நான் எங்கேயாவது பொய் சொன்னோம்னா என்ன பாருங்க,
இந்த சில விஷயங்களை பகவான் பண்ணிட்டு தான் நல்லா தோணும் போல் இருக்கு. நான் பொய் சொல்லிட்டே வச்சுக்கேன், ஏதோ கோபப்பட்டேன்னு வச்சுக்கேன், உடனே என்னுடைய உடம்புக்குள்ளே ஒரு அடையாள சின்னம் ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்க. சுவாமி இவர் கோபக்காரா, அப்பனா இங்க ஒரு கொப்பளம் வரும். இவர் பொய் சொன்னாரா, அப்பனா வயிற்றுல ஒரு கொப்பளம் வரும். இவர் யாரா அடிச்சாரா, அப்பனா இந்த கண்ணத்துல ஒரு கொப்பளம் வரும். அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருந்து யாருமே பண்ண மாட்டான். அது பகவான் பண்றதே இல்லை. இன்னார் பொய் சொன்னாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு அடையாளம் காட்டி அவருடைய சரீரத்துல அடையாளத்தை காட்டி கொடுத்தா நல்லா இருக்குமானோ. அதெல்லாம் ஒண்ணுமே நான். அப்ப அதே போல நெத்தில ஒரு கொப்பளம் வரும், இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நல்லா வரணும். அப்ப நம்ம ஏன் சுவாமி அந்த மாதிரி பண்றது இல்லை? அவரு எதுக்காக பண்றது இல்லை? இதெல்லாம் பண்ணினா அது மட்டும் இல்ல, நான் தப்பா போகும்போது கூட அவர் என்ன திருத்த மாட்டேன்றாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த இது அநேகமா நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருக்கச்சே என் தகப்பனார் திருத்துறா மாதிரி இந்த பகவான் திருத்துவானா வேண்டாமா? ஏன் திருத்தல? அவர் பண்ண மாட்டார். ஏன் சுவாமி பண்ண மாட்டாரு? பெருமாள் இத்தனையும் பண்றதே இல்லையா? ஏன் யோசிச்சு பாருங்க. அவர் ரொம்ப மதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம ரொம்ப மதிக்கிறார். அப்பனா இந்த ஜீவாத்மாவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கிறார். எப்படிப்பட்டவன்னா, இந்த ஜீவாத்மா அறிவுடையவன், இந்த ஜீவாத்மா அறிவு அற்றவன் கிடையாது. அதனால இவன் அறிவுடையவன். அதனால ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம மாடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்க போச்சு, அந்த மாட்டு மேய்க்க போயிடுச்சு கையில ஒரு கொம்பை வச்சுட்டு அந்த கொம்பை வச்சுட்டு இந்த பக்கம் போட்டா அது அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போக இந்த பக்கம் போகும். அப்ப மாடு மேய்க்கக்கூடிய தன்மையிலேயே நம்ம மாடை மேய்க்கிறோம்னா அதை இப்படி போ அப்படி போ அப்படி போன்று அந்த மாட்டு எப்படி போக வைக்கிறோமோ அதே போல மாட்டு வாணிகனை போல பகவான் நம்ம பண்ணுவானா? பண்ண மாட்டோம். நம்முடைய சுவாதந்திரியத்தை ரொம்ப மதிக்கிறான். இவன் அறிவாளி, இவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்ன? அபாரம். பகவானுக்கு சமமான ஞானம் என்றே சொல்லலாம். நாம இங்கிருந்து சிவைகுண்டம் போறதுக்கு பிறகு அங்க எப்படி இருக்கு? அவனுக்கு சமமான ஞானம், அவனுக்கு சமமான எல்லா விதமான சக்திகளும் நமக்கு கிடைக்கிறது. ஆனா அவன் கிடையாது. அவன் வேறுதான், நாம் வேறு. கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, அவனுக்கு சமமானா அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உண்டு கிடையாது. அப்பவும் பரமாத்மா வேறுதான், ஜீவாத்மா வேறுதான். ஆனா அவனுடைய சங்கல்பத்தாலே நமக்கு கிடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய விருப்பத்தால இல்ல, அவனுடைய சங்கல்பத்தால அத்தனையும் கிடைக்கிறது. அங்க கலந்து போனதுக்கு அப்புறம் அப்படி இருக்கச்சே நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா மதிக்கிறான். இந்த ஜீவாத்மா ஞானமுடையவன், ஆனந்தமுடையவன். இவரை நம்ம ஆட்டுவாணிகளை போல நடத்தப்படாது. ஏன்னா கயத்தை இந்த பக்கம் போட்டா அப்படி போகும், அந்த பக்கம் போக அப்படி போகுமோ, அந்த மாதிரி பண்ணப்படாது. பெரும்பாலும் நம் பக்கத்து ஏன் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பக்கத்துல ஒரு கொம்பு வச்சுட்டு மாடெல்லாம் விரட்டுறோம்னா போ போ அப்படி போ அப்படி பண்றோமா, அந்த மாதிரி நான் பண்றது. ஏன்னா மனுஷனுக்கு உண்டான உரிமையை பகவான் கொடுத்திருக்காரு, கொடுத்தபடியால. ஆனா ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானத்தை ரொம்ப மதிக்கிறார் பகவான். ஞானத்தை கொண்டு புத்தகத்தை எப்படி படிக்கணும்னு கொடுத்திருக்காரு. அதே போல எது கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல உனக்கு எது தீயதை விடணும்னு சொல்லியிருக்காரு. எந்த நல்லதை பத்தி கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. அதற்கு மேல உனக்கு சரீரத்தை கொடுத்திருக்காரு, உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஞானத்துக்கு தேவையான உண்ட அந்த ஆலோசனை கொடுத்திருக்காரு. அதற்கு மேல ஆழ்வார்கள் என்ன, ரிஷிகள் என்ன, இந்த உபதேசங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கச்சே அவர் என்ன சுவாமி பண்ணுவார்? இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ தவறா போனேன்னா, இல்லையா சுவாமி அதையும் அவரே திருத்தலாம்னா இல்லாம அவர் பண்ணியதுக்கு உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரனோ. நீ ஒரு ஜந்து கிடையாது. ஜந்துனா அறிவற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய அஜித் இல்லையே. அஜித்தா இருந்து ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டைக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த கட்டையை இங்க வச்சா இங்க இருக்க போது, அங்க வச்சா இருக்க போறது. அந்த மாதிரி கட்டையை போல நீ இருந்தா கூட பகவான் ரட்சிக்கணும். நீ அந்த மாதிரி இல்லையே. ஏதோ ஒரு ஆபத்தை வரும்போது உன்னை நீ ரட்சிக்கிறதுக்கு உண்டான தன்மை பாத்துக்கிற. ஆனா இதை ஏதோ ஒரு தீயது வரும்போது அவர் பண்ணலையே சுவாமி, அவர் பண்ணலையே சுவாமி, அவர் என்னமா பண்ணல அப்படின்னா அவர் எத்தையும் வரமாட்டார். நாம தான் நம்முடைய வேலையை செய்யணும். ஆனா நம்முடைய வேலையை செய்து கொள்வதற்குண்டான தன்மைக்குண்டான என்னென்ன உண்டோ அத்தனையும் கொடுத்துடுறார். அத்தனையும். இப்ப தலிகை பண்ணணும், தலிகை குழம்பு வைக்கணும். குழம்பு வைக்கணும்னா அதுக்கு மிளகா பொடி என்ன, உப்பு என்ன, புளி என்ன, அதுக்கு மேல கொண்டு கரிகாய் என்ன, அதுக்கு தண்ணி என்ன, அதுக்குண்டான ஒரு அடுப்பு என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டு சுவாமியை கொண்டு ஏற்பாடு பண்ணி வச்சாச்சுன்னா அவர் தலிகை பண்ணிடலாம். எந்த விதமான முன்னெச்சரிக்கை இல்லாம எதுவுமே கொடுக்கல சுவாமி, தலிகை பண்ணல என்னமா பண்ணுவார்? ஆனா பகவான் அப்படி பண்ணல. இந்த தலிகைக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த தலிகை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தலிகைக்குண்டான ஞானத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவர் என்னமா சுவாமி
எனக்கு சரி சுவாமி அவர் வேலை வாங்க மாட்டேன்னா அவர் புத்தகத்துல எழுதி வச்சுதான் வேலை வாங்குவது நேரம் வாங்க. புத்தகம்னா அந்த இடத்துல என்னது சாஸ்திரம், வேதம், வேதாந்தம். அந்த சாஸ்திரத்துல எழுதி வச்சு அதைத்தான் இன்னதை செய், இதம் குரு, இதம் மாகாட்சி, இன்னதை செய், இன்ன காரியத்தை செய்யாதே, இன்ன காரியத்தை செய், இன்ன காரியத்தை செய்யாதே அப்படின்னா இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் தீயது. எப்படி வேதத்தை பார்த்து பறிந்து கொள்கிற புத்தியும் நமக்கு கொடுத்திருக்காரு சுவாமி. நாங்கெல்லாம் பெண்கள் ஆனபடியாலே எங்களுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய யோக்கியத்தையும் கிடையாது. நாங்க என்னவா சொன்னா அதுக்குதான் 4000 தீப பிரபந்தங்கள், ரிஷிகளுடைய வாக்கியங்கள், மேற்கொண்ட நிறைய ஸ்தோத்திர பாடங்கள், நிறைய காலக்ஷேபங்கள், நிறைய புத்திமதி சொல்லக்கூடிய பெரியோர்கள் இவெல்லாம் இருக்காளியா, அவளை வைத்துக் கொண்டு என்னது நல்லது செய்யறது கண் மூக்கிதையும் கொடுத்துட்டார். இது மட்டும் இல்ல, கரணகலையபரங்களை கொடுத்துருக்காருன்னு பிரளய காலத்துல நம்ம அச்சித்த போல இருக்கச்சே நமக்கு சரீரத்தையும் கொடுத்து இந்திரியத்தையும் கொடுத்து மேற்கொண்டு கரணகலைபரங்களை கொடுத்து நமக்கு என்னென்ன கொடுக்கும் அத்தனையும் கொடுத்துட்டு நல்லதை நினைப்பதற்குள்ள மனசையும் கொடுத்துருக்காரு. இன்னும் என்னதான் மனம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்ணுமே வரல. ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்த்தாச்சு, அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவையோ அந்நியம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த குழந்தைக்கு என்னென்ன வசதி தேவையோ அத்தனையும் கொடுத்துட்டு இப்ப என்ன சுவாமி அவர் வரலையே அந்த குழந்தை காரணமே காரணம்னா அப்ப என்ன பண்ண முடியும்? தப்பு குழந்தை இருக்கு. அதே போல நமக்கு அத்தனை வசதி செய்து கொடுத்துட்டு அவரு இதெல்லாம் பண்ணனா அவரால் செய்து விட்டு கீழே எடுத்து நான் போய் போட்டோம் நல்லா இருக்கும் வேலையை அவர் முடிச்சிருக்கலாமேனா இல்ல சுவாமி அவர் அது மாதிரி பண்றது இல்லை. ஏன்னா நம்மளை மதிக்கிறார். நீ ஜீவாத்மா ஞானமுடையவன், ஆனந்தமுடையவன். ஜீவாத்மாவுக்கு அபாரமான ஞானம், இவனுடைய சுவாதந்திரம், இவனுக்கு முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டு. எப்ப முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டோ ஆனா இவன் தான் பண்ணணும். ஏன் சுவாமி அவர் பண்ணினா என்ன, அவரே பண்ணலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா சரீர சுத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சரீர சுத்தியில நான் தவறா போனா என்னை தட்டி திருப்பி கொண்டு வந்து இதை அவர் பண்ணலாம்னா பண்ண மாட்டேன். ஆனா தவறா போகக்கூடாதுன்னு புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. தவறா போகக்கூடாதுன்னு ஆழ்வாராச்சாரிய பிறப்பை வச்சு இது பண்ணியிருக்காரு. இத்தனையும் பண்ணாரே தவிர அதற்கு மேற்கொண்டு அவரே பக்கத்துல இருந்து ஆட்டுவாணிகளை போல பண்ணுவாரானா பண்ண மாட்டார். அது அவர் பண்ணவே மாட்டார். ஆனா அந்த மாதிரி பண்றது உண்டானா அப்ப பண்ண மாட்டார். பண்ணுவார். யாருக்கு பண்ணுவாரு? டோட்டலா எல்லாத்தையும் நீ சப்மிட் பண்ணிடணும். எல்லாத்தையும் நீ சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணா உன்னுடைய சரீரம் என்ன, ஆத்மா என்ன, அதற்கு மேற்கொள்ள உன்னுடைய நிலை என்ன, எல்லாத்தையும் பகவான் திருவள்ளுவர் நீ சமர்ப்பித்தாச்சுன்னா அதன் பிறகு நீ ஒண்ணும் பண்ண என்ன பயணம் கூட அவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா சிலதெல்லாம் நீ பார்த்துட்டு சிலதெல்லாம் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். பண்ணா பூர்த்தியா நீயே பார்க்கணும். மேல இதுக்குண்டான திருட்டாந்த சொல்றேன். பண்ணா பூர்த்தியா நீயே பண்ணணும், இல்ல அவரை விட்டுடணும். இல்ல சுவாமி சமித்தி பாதி சாவித்திரி பாதி கிடையாது. இதுக்கு சொல்வது இந்த மாதிரி பராசர பட்டர் அவர் ஒரு ஸ்ரீரங்கநாச்சியார். ஸ்ரீரங்கநாச்சியார்கிட்ட அவருடைய ஸ்ரீரங்கநாச்சியாருடைய வைபவத்தை அவரு எழுதணும்னு அவருக்கு ஆசை. அந்த வைபவத்துக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு பேர். ஸ்ரீகுண ரத்ன கோஷம் ஆச்சரியமான இது. அதுல தன்னோட பிராட்டுடைய பெருமையெல்லாம் பேசணும். பெருமையெல்லாம் பேசணும்னா பகவானுடைய பெருமையும் பேசணும், பிராட்டு பெருமையும் பேசணும். ஆனா பகவானுடைய பெருமையாவது பேசி தலை கட்ட முடியுமே தவிர பிராட்டியின் பெருமையை பேசி தலை கட்ட முடியாது. அதனால அந்த சுவாமி என்ன பண்றாரு, பிராட்டி கிட்ட போய் கேட்கிறார். ஸ்ரீரங்கநாச்சியார் இப்ப நடந்து இருக்கிற 18 வருஷம் ஸ்ரீரங்கநாச்சியார்ட்ட போய் பிரார்த்திக்கிறார். நாச்சியாரே என்ன பண்ணாருன்னா ஒண்ணுமில்லாடி எனக்கு எழுத தெரியாதுன்னா இந்த பலப்பு குச்சி வச்சுன்னு குழந்தைகள் அழிவா இல்லையா? அந்த காலத்தை பலப்பு குச்சி வச்சுன்னு குழந்தைகள் எழுதுற அக்ஷராபியாசம்னு வச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்கா இல்லையான்னு தெரியல. அக்ஷராபியாசம்னா ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த குழந்தைக்கு முதல்ல ஸ்ரீஹி அப்படின்னு எழுதுவா. அது நெல்ல எழுதலாம் அல்லது பலப்பத்துல பழக்காய் எழுதலாம். எழுதிட்டு ஸ்ரீகின்னு எழுதி அதுக்கப்புறம் நான் அந்த பெரியவாருடைய பேரை பெருவாருடைய பேர் எழுதுவா. அதே போல அதுவும் அக்காரம் எழுதுவா. அதே போல நான் பலப்புத்தை எழுதுறேன்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும், நம்ம இப்படி எழுதிச்சு அப்படி போவோம், இப்படி எழுதிச்சு இப்படி போவோம், வடக்க எழுதிட்டு இருந்தா தெற்கு போவோம், தெற்கு எழுதா வடக்க போவோம். இதெல்லாம் வேண்டாம். இப்ப பராசர பண்ற பாக்குறாரு இந்த மாதிரி நான் எழுதிருந்தா சரியா வராது. நீ என்ன பண்ற, நீரே எழுதிடும். உம்முடைய வைபவத்தை பிராட்டிய பார்த்து சொல்றாரு, உம்முடைய வைபவத்தை நீரே எழுதிட்டு என்ன பண்றேன்னா கீழே என்ன பண்ற, கீழே கையெழுத்து போடணுமோனா அந்த பராசர பட்டருங்கிற கையெழுத்தி நீயே போட்டு, பராசர பட்டர் கையெழுத்து நீயே போட்டு போட்டாச்சுன்னா என்ன, பராசர பட்டர் பண்ணியிருக்கா போடுறதுக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷம் ரொம்ப நல்லா இருக்கு 65 ஸ்லோகங்களோடு கூடி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறானோ. அதனால நான் பண்ண வேண்டாமானார்.
அந்த மாதிரி பண்ண மாட்டாரா சுவாமி? அந்த மாதிரி பண்ண மாட்டார்னா பண்ணுவார், தாராளமா பண்ணுவார். பராசர பற்றா இருந்தார். அவருக்கு பிராட்டி பகவானை தவிர மத்தொன்னு அவருக்கு தெரியாது, மத்தொன்னு தெரியாது. அந்த மாதிரி இருந்தா பண்ணுவார். ஆனா அந்த மாதிரி இல்லையே. அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமா இருக்குமா? இல்லையே. அந்த அளவுக்கு நெருக்கமா விட்டான்னா அவர் நன்னா பண்ணுவார். ஆனா அந்த அளவுக்கு நெருக்கமா இல்லையே. சரணம்னு சொல்லவே இல்லையே சுவாமி. சொல்லி இருந்தா அதனை சொல்லவே இல்லையே. என்னோட மொத்தத்தையும் நீதான் பார்க்கணும்னு பொறுப்பை பகவான் ஒப்படைச்சிட்டோம்னா பொறுப்பு அவனுடையதான் எடுத்துக்கணும். அதுதான் சரணாகதியே. பொறுப்பு அவனுடையதுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ஒண்ணுமே தேவையில்லை. இப்ப நம்ம மனசுல பகவானுடைய கோயிலுக்கு போகணும்னாலே அப்ப போகணுமா சுவாமி, இன்னைக்கு நான் நன்னா இல்லையே, இது நன்னா இல்லையே, இது சரியில்லையே, அங்க ஏதோ சௌகரியம் இல்லையே, இந்த ஊருக்கு போறோம்னா சில பேர் ஸ்ரீரங்கம்லாம் போவா, சில பேர் அடி சென்னையில இருந்து அந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கேன். ஸ்ரீரங்கம் போனா அங்க இடம் வசதி இருக்குமா சுவாமி, தங்கறதுக்கு வசதி இருக்குமா, எல்லா வசதிகள் இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா கேட்டுட்டு இருக்குமோ. அதே நமக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி போகணும். ஹாஸ்பிட்டல் போறோம்னா சுவாமி ஹாஸ்பிட்டல் போகணும், அங்க சௌகரியமா இருக்கா, இது இருக்கா சுவாமி, முதல்ல கிளம்பு, பிராணம் போயிடுமா கிளம்புன்றா. இப்ப ஹாஸ்பிட்டல் போகும்போது மட்டும் இவர் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்றாரு. அதே கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னா என்னமோ சுவாமி போகும்படியான தன்மையிலேயே இல்லை சுவாமி. பகவான் அந்த மாதிரி அமைச்சு கொடுக்கல. அங்க போகணும்னாலே அதுக்கு தகுந்த வசதி பண்ணி கொடுக்குறோம்னோ, அவர் வசதி பண்ணி கொடுக்கல. வசதி பண்ணி கொடுக்கல என்ன அர்த்தம்? என்னமோ அவருக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கு, நான் இங்கே இருக்கேன் அப்படி இப்படி பேசுறா. அதே இவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல ஏதாவது கேளிக்கைகள் போகணும், வேற எங்கேயாவது விருந்தோம்பல் போகணும்னாலே அப்ப இவர் தன்னுடைய விருப்பப்படி இவர் முடிவெடுக்கிறார். கோயிலுக்கு போகணும்னால முடிவு பகவான் மேல போட்டுறாரு. வேற எங்கேயாவது இவருடைய விருப்பத்துக்கு போகணும்னா போயிட்டு இருக்காரா, ஏன்னா சட்டன் நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா அப்ப அப்ப என்ன பண்ணணும்? நெஞ்சு வலி வந்துருச்சு சுவாமி, கோயிலுக்கு போகும்போது பகவான் அனுமதிக்கணும், அவர் பர்மிஷன் கொடுக்கணும்னு அப்ப சொன்ன போனோம். அதே போல இப்ப நெஞ்சில் வந்திருக்கு, வந்த உடனே பகவான் பர்மிஷன் கொடுக்கணும், அப்பதான் நான் போவேன் அப்படின்னு நினைக்கிறாள். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. என்ன உடனே எனக்கு சுவாமி என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க போ அப்படின்னாரு. இதனால்தான் பகவான் பண்றது இல்லை. அப்ப ஒரு பக்கம் நீயா பண்ற முடிவெடுக்கக்கூடிய தன்மை உனக்கு உண்டு, இன்னொரு பக்கம் அவர் தான் எனக்கு அனுமதி கொடுக்கலையா, அவருடைய கோயிலுக்கு நான் தான் வரணும், அவர் தான் அனுமதிக்கணும் அனுமதிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப இந்த நிலை என்னன்னா, ஒண்ணு பூர்த்தியா முடிவெடுக்கிறத நீயே முடிவெடுக்கணும், அல்லது பூர்த்தியா முடிவெடுக்கக்கூடிய தன்மை பகவான்கிட்ட விட்டுடணும். பகவான்கிட்ட விடாம ஆனா அவன் கோயிலுக்கு போகும்போது மட்டும் அவன்கிட்ட விட்டுட்டு தான் எங்கேயாவது போகணும்னா அப்ப தான் முடிவு எடுத்துக்கிறாரோ, இதைத்தான் தெரிகிறார். இதுதான் கூடாதுன்றார். இது அநேகமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது குற்றம் இருந்தா யார் மேலேயா பழி போட்டுருவோம். நல்லது நடந்தா நான் தானே சுவாமி, நான் தானே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இதைத்தான் பகவான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கார். அதனாலதான் என்ன பண்றாரு, நீ பூர்த்தியா எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பிச்சிடும், சமர்ப்பிச்சுட்டேன்னா உனக்கு எல்லாம் பண்றேன். ஆனா சமர்ப்பிக்காம இங்கேயும் கை வைக்கிற பகவான் அது ஒத்துக்கிறதே கிடையாது. அவர் எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்க. நம்ம அடைய முதல்ல என்ன சொன்ன, அவர் பண்ண மாட்டார், நமக்கு சாஸ்திரம் கொடுத்துட்டார், இதெல்லாம் பண்ண பண்றதுக்கும் தயாரா இருக்கார். என்ன வேணா பண்ணுவார். ஆழ்வாருக்கு பண்ணலையா, மற்றவாளுக்கு பண்ணல, என்ன பண்றாரு, இதே பராசரப்பட்டு பண்ணியிருக்காரு பண்றதுக்கு. ஆனா அந்த அளவுக்கு நாம நெருக்கமா இருக்கமா, நெருக்கமே. ஆனா கோயிலுக்கு போகும்போது நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு பாவத்தை ஏற்பட்டு அவர் பண்ணலையேன்னு, அவர் பண்ணலையா. அதே வேற எங்கேயாவது நான் போகணும்னா முடிவு என்னுடைய தான் சுவாமி, நான் தானே முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால்தான் அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் நீ புஸ்தகத்துல பாரு, சாஸ்திரத்தை பாரு. அப்ப சாஸ்திரத்தை படிக்கினா என்ன பண்றாரு, அப்ப ஏன் அவர் எதுவும் பண்ணப்படாதா சுவாமின்னா, பண்றதுக்குண்டான சாமக்கிரியைகள் எனக்கு என்ன வேணுமோ அதுக்குண்டான எல்லா விதமான வசதிகளையும் பகவான் பண்ணிடுறாரு. என்னென்ன உண்மை தான் ரொம்ப முக்கியம். பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய எத்தனை தேவையோ அத்தனை வசதியும் பண்ணிடுறாரு. அத்தனை வசதியா உண்டா சுவாமினா, இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு, அந்த காலத்துல எந்த விதமான வசதிகள் கிடையாது. இப்ப இன்னைக்கு காலக்ஷேபம்னா, அன்னைக்கு என்ன காலக்ஷேபம் முதல்ல துர்லபம், அந்த மாதிரி காலக்ஷேபம் இருந்தா கூட எங்க காலக்ஷேபம் பண்றோம் அந்த இடத்துக்கு போகணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, நம்ம ஆத்துல உட்கார்ந்துட்டு அப்படி ஈச்சார்ல உட்கார்ந்துட்டு அப்படி சாஞ்சுட்டே கேட்கலாம். அந்த அளவுக்கு வசதி. அப்படி அந்த தவறுன்னு சொல்லல, அப்படியா கேட்கிறாள், அந்த அளவுக்கு வசதி வந்திருக்கணும். அப்ப நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கணும். ஆனா தெரிஞ்சுட்டு என்ன பண்றோம்னா, அவர் தான் பண்ணல, அவர் தான் பண்ணல, அவர் தான் பண்ணலன்னா
அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் வசதி கொடுத்துருக்காரு, எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்காச்சே நன்னா படிச்சு முன்னுக்கு வர வேண்டியது தானே. அதை நன்னா படிச்சு என்பதற்கு தான் நான் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப உடலுக்கு இருக்கக்கூடிய அழுக்குகள் எவை, உடல் இருக்கக்கூடிய அழுக்கள். இப்ப உடல் அழுக்கு எவை என்று பார்த்தோம். என்னென்ன உடல் அழுக்கு? காமம், குரோதம், இன்னொருத்தருடைய திரவியத்தை ஆசைப்படுவது, இன்னொருத்தர் சொத்து ஆசைப்படுற பாருங்க, அது உடலுக்கு அழுக்கு, ரொம்ப அழுக்குது, உடலுக்கு உண்டான அழுக்கு, அந்த அழுக்கு. அதே மாதிரி அதுக்கு மேல அசிமா தெரிவிக்கிறாங்க, இன்னொருத்தர் சொத்தை ஆசைப்படுவது, இன்னொருத்தர் திரவியத்தை அறியப்படுவது, இன்னொருத்தர் பொருளுக்கு, இன்னொருத்தருடைய பெண், இன்னொருத்தருடைய மனைவி, அந்த மனைவியை ஆசைப்படுவது, அதே போல பொய் கூறுவது, சாப்பிடக்கூடாததை சாப்பிடுவது, அதான் முக்கியம். சாப்பிடக்கூடாது, இது எத்தனை என்ன உடலுக்குண்டான குற்றங்கள். ஆனாலும் அந்த உடல்ல வெளியில இதெல்லாம் ஏதாவது தெரியுதா சுவாமி? ஏதாவது தெரியறதுன்னா ஒண்ணுமே தெரியலையே. நான் பொய் சொன்னபடியால வெளியில ஏதாவது தெரியாதா? தெரியல. எத்தையோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டேன். சாப்பிடக்கூடாததுன்னா அந்த இடத்துல என்னென்ன பண்ணா பாத்துக்கோ, சிலதெல்லாம் கொழுப்பு சக்தி சாப்பிட்டுட்டோம் வச்சுக்கேன். அப்ப உடம்புக்குள்ள கொழுப்பு தெரியுது, உடனே அவன் அப்படி வந்துடுறான், சுவாமி டைரக்ட் கொழுப்பு அதிகமா இருக்கு சுவாமி அப்படின்னா. ஆனா அதை சொல்லல. சாப்பிடக்கூடாதுன்னா தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் வளர்க்கக்கூடிய வஸ்துக்கள், அந்த மாதிரியான பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேல விட்டது நிச்சயமா என்ன தெரியுமா? வெங்காயம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம், உள்ளிப்பூண்டு, இது தர்மசாஸ்திரம் சொல்றது. வெங்காயம், உள்ளிப்பூண்டு இது நல்லா பண்ணிக்கோ. ஏன்னா ஏன் சுவாமி சாப்பிட்டா என்ன சுவாமி? கலஞ்சன்ன பக்ஷையே, கலஞ்சன்ன பக்ஷையது, உள்ளிப்பூண்டு சாப்பிடாது, வெங்காயத்தை சாப்பிட்டா நல்லா போறத சுவாமி, தொண்டைக்குள்ள நீ இறங்குறது நல்லா இறங்குங்க. அதுல ஒவ்வொரு வஸ்துக்குள்ள ஒவ்வொரு விதமான குணங்கள் உண்டு. அந்தந்த குணங்களுக்கு தகுந்தாப்பதான் நம்ம நம்முடைய செயல்பாடு இருக்கும். எனக்கு என்ன குணம் இருக்கோ அதுக்கு தகுந்த செயல்பாடு இருக்கும். சத்வகுணம் இருந்தா பகவானை பத்தியும் பகவதாலை பத்தியும் ஆச்சாரியை பத்தியும் சொல்லுவேன். தமோ குணம் ரஜோகுணம் வந்துனாலே என்ன பண்ணலாம்? எங்க நீங்க சொத்து கிடைக்கலையே, அந்த சொத்து எதன் மூலமா அபகரிக்கலாம், எப்படி அபகரிக்கலாம், யாரை என்ன பண்ணலாம், எப்படி அவா பண்ணா மாதிரி நான் பண்ணோமா, அந்த மாதிரி திருடித்தனம் பண்ணலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தமோ குணத்தாலும் ரஜோகுணத்தாலும் ஏற்படும். சத்துவகுணம் வந்துருத்துன்னு வச்சுக்கேன், அப்ப பகவானை தவிர பகவதால தவிர ஆச்சாரிய தவிர மற்றொரு சிந்தனையே வராது. அதுக்குண்டான ஆகாரம், அந்த ஆகாரம் என்னென்ன, அந்த ஆகாரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அநேகமா சரீரம் நல்லா இருக்கும். இன்னைக்கு வியாதிகள், உடம்பே உணவு கேள்விப்பட்டு, உடம்பே உணவு, உணவே உணவு, உணவே மருந்து, உணவே மருந்து வேற வந்திருக்கு. நாம நிச்சயம் சாப்பிடக்கூடிய உணவையே நமக்கு மருந்தாவே இருக்கும். அது அப்படின்னா என்னது? சத்வகுணத்தோட ஆரோக்கியம். இது இங்க வேதாந்தத்துக்கு தெரிகிறது. நான் சத்வாது ஆரோக்கியம், நான் சத்வாது ஆரோக்கியம். அவரு ரகசிய திரயத்துக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை அமைச்சார். அந்த ஸ்லோகத்துல சத்துவ குணத்தை தவிர மற்றொன்னு ஆரோக்கியத்துக்கு எதுவும் கிடையாதுன்னு இருக்கார் சுவாமி வேதாந்தேசன். அவர் தான் சொல்லியிருக்கார். ஆகார நியமத்துக்கு உண்டான ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார் வேதாந்த தேசிகர். அப்ப சத்துவகுணம் இருக்குன்னா என்ன, அதுதான் ஆரோக்கியத்துக்கு. நீ ஆரோக்கியமா இருக்கணும்னா சத்துவகுணம். அப்ப சத்துவகுணம் வேணும்னா சத்துவகுணம் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை நீ சாப்பிடணும், தவிர இதெல்லாம் கூடாது. அப்ப நமக்கு என்ன, அப்ப என்ன சுவாமி, மற்றதெல்லாம் சாப்பிட 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 என்னன்னா அதுல என்ன புத்தி இருக்கோ அந்த புத்தி தான் இருக்கணும். எந்தெந்த காய்ல ரஜோகுணம் இருக்கோ, எந்தெந்த காய்ல தமோகுணம் இருக்கோ அதெல்லாம் தர்மத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது சுவாமி. அப்ப ஏன் சுவாமி அந்த காய்கறி திருட்டித்தார் பகவான்? அது சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இதுதான் அப்படின்னா. இப்ப புரியத்துக்காசனம் ஒருத்தர் நிறைய, அவருக்கு சக்கரை வியாதி 400 இருக்கு, 400 இருக்குச்சு. அவர்கிட்ட கொண்டு வந்து எல்லா பக்ஷணத்தையும் எல்லாம் இனிப்பு பட்டாக்கள் கொண்டு வச்சுச்சு. சுவாமி இதெல்லாம் வச்சிருக்கேன் நீ சாப்பிடாத, இதெல்லாம் வச்சிருக்கேன் நீ சாப்பிடாது. சுவாமி அதை காட்டாம இருந்தா பரவாயில்லையணும். அது எதுக்கு சுவாமி காட்டணும்? காட்டாம இருந்தேன்னா எனக்கு அதுல ஆசை வராதுன்னு. அது ஏன் காட்டினேன்? அதனால இந்த மாதிரி காய்கறிகளே லோகத்துல இல்லை. தமோகுணம் ரஜோகுணம் இருக்கக்கூடிய காய்கறிகள் லோகத்துல இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். அப்ப அதெல்லாம் ஆசைப்பட மாட்டோம். அப்ப தப்பே ஆறுது என்னோட தெரியணும் கிடையாது. ரஜோகுணம் தமோகுணமும் இருக்கணும். ராஜ்ய பரிபாலம் பண்ணணும்னா, போருக்கு போகணும்னா நல்லா பலசாலியா இருக்கணும், பலசாலியா இருக்கணும். அது மட்டும் இல்ல,
இன்னபடி அங்க போய் அகிம்சா பரமோ தர்மோகா பேச முடியாது. போர்ல போய் அகிம்சம் தான் பரமமான தர்மம், நான் கொலை மாட்டேன்னு சொல்ல முடியுமான்னு? அதுக்கெல்லாம் தமோ குணம் இருக்கக்கூடிய ரஜோ குணம் இருக்கக்கூடிய அந்த அது யாருக்கு? அவளுக்கு கொடுத்திருக்கு. மோட்சத்துக்கு போவதற்கு உண்டானது இது கிடையாது. அப்புறம் அதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும். அப்படி இருக்கச்ச இது அப்படின்னா அந்த மாதிரி வஸ்துவை சாப்பிட்டா நல்ல குணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமோ குணம் ரஜோ குணம் இருக்கக்கூடிய அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. பின்னாடி கடைசியில சொல்றேன் என்னென்ன சாப்பிடனா என்னென்ன. ஆனா இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஆனந்தமா இருக்கலாம், ஆனந்தமா. ஆனா அது யாராவது என்ன பண்ணுவா, அது என்னமா சுவாமி இத்தையே போய் சாப்பிட்டு இருக்கு, இதெல்லாம் சாப்பிட மாட்டியா, இதெல்லாம் சாப்பிட மாட்டியா, சாப்பிட மாட்டேன். முக்கியமா மாமிசம் எல்லாம் நிச்சயமா கூடாது, அதுல சந்தேகமே இல்லை. இந்த கைகாக்குள்ளே இதுவே கூடாது, அங்க போக வேண்டும்னா போக வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிறோம்னா அப்ப சாப்பிடணும். அதை பத்திதான் அழகான ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு. யதன்னம் பக்ஷயதே நித்யம் ஜாயதே தாத்துஷீமதிகா ஜீவோ பக்ஷயதே துவாந்தம் தலித்திர பிரஜயத்தே. அதாவது ஒரு விளக்கு ஏற்றணும். எக்ஸலண்டான சாஸ்திரம் சொல்றது பாருங்க, எக்ஸலண்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது. ஒரு விளக்கு ஏற்றுற முன்னம் அந்த விளக்கு ஏற்றி வச்சோடனே அந்த விளக்கு எரியச்சு அது வந்து கருப்பு புகை வருதுன்னா, கருப்பு புகைனா அதை எதை சாப்பிட்டு அந்த விளக்கு எதை சாப்பிட்டது? எதை சாப்பிட்டதோ அதைத்தான் வெளில விழுந்துருக்கு. கருப்பு புகை வருது, எதை சுவாமி சாப்பிட்டது? இருட்டதானே சாப்பிட்டது. விளக்கு ஏத்தினாலே இருட்டு போறதானோ, அந்த இருட்டை எது சாப்பிட்டது? விளக்கு சாப்பிட்டது. அப்ப இருட்டுன்றது கருப்பு, கருப்பை சாப்பிட்டு அந்த கருப்பை சாப்பிட்ட உடனே திருப்பியும் அது வெளியில விடுறது கருப்பு புகையை தான் வெளியில விட்டுட்டு இருக்கு. கருப்பு புகை தான். அப்ப தீபம் இருட்டை சாப்பிடுறது, இருட்டை சாப்பிட கருப்பான புகையே விடுகிறது இல்லையா? ஆனா அந்த கருப்பை சாப்பிட்டா கருப்பை தானே விடணும், அதை வெளுப்பை சாப்பிட்டா வெளுப்பு வரும், பச்சையை சாப்பிட்டா பச்சை வரும், சிகப்பை சாப்பிட்டா சிகப்பு வரும். அதே போல தீபம் விட்டா என்ன பண்ணிட்டு கருப்பை சாப்பிட்டுக்கணும், அப்ப இருண்ட புகை தானே வெளில வருது. அதே போல எந்த அன்னத்தை நம்ம நிச்சயமா சாப்பிடுகிறோமோ அதனுடைய புத்தி தான், அவருடைய மனசுதான் நமக்கு வரும். எந்த அதனால்தான் சில பேர் இதெல்லாம் கூடாது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அன்னத்தை சாப்பிடணும் அதான் சாப்பிடணும், எல்லா அன்னத்தையும் சாப்பிட முடியாது. அதுலயும் முக்கியமா பிணச்சோறு மனச்சோறு ரெண்டும் கூடாது. இன்னைக்கு அதுதான் நிறைய இருக்கு. கூடாதுன்னு அவனை என்னமா சுவாமி பண்ணுவேன்னா அதுக்குண்டான ஒரு தன்மையோடு போயிடணும். இதுக்கு சொன்னதுன்னா அதான் தெரியல. அப்படி அதுலயும் வெளிச்சோறு வெளியில இருக்கா பாரு, என்ன சுவாமி வெளியூர்ல இருந்து வந்தவெல்லாம் என்ன சுவாமி பண்ணுவான்னா அப்படின்னு அவளுக்கு தகுந்த மாதிரி அவ இருந்துட்டு இருக்கான். நமக்கு உடல் தூய்மை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இது கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்தந்த புதிதான் வரும். அப்ப அதனால ஆகார சுத்தி ரொம்ப முக்கியம். இனிமே நாம ஒவ்வொன்றா எப்படி உழைக்க அழுக்கு போக்கிக்கணும் பார்க்கலாம் என்பதை பார்க்க போறோம். இதுல மனசுலயோ நல்லா பார்த்துக்கோ, இந்த நல்லா நீங்க குறிப்பை எழுதி வச்சுட்டா நல்லா இருக்கும். மனசுலயோ இல்ல புத்தகத்துல எழுதி வச்சுக்கோ. முதல்ல கேட்டதை ஒரு தடவையா அசைப்பாடணும். என்ன கேட்டிருக்கோம், எது கேட்டிருக்கோம் அப்படின்னா. அப்ப அதுக்கப்புறம் தான் உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சொன்னாரு அப்படின்னு பண்ணணும். அப்ப இதெல்லாம் 12 கட்சே இப்ப நம்ம இங்க கேட்டுட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கச்சே இதுக்கு முன்னாடி இன்னென்ன அழுக்கு உடலுக்கு பார்த்துக்கணும். இப்ப இன்னென்ன அழுக்குன்னா அதற்கு தகுந்தாப்ப நம்ம மாற்றுண்டே வச்சுக்க, அடிய மாத்திரம் ஒண்ணும் மாற்றுண்டே வச்சுக்க. நமக்கு இந்த உபன்யாசமே தேவையில்லை, காலட்சமே தேவையில்லை. ஆனா இன்னும் மாத்தாதபடிதான் அடியன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டு இருக்கட்டும். அப்ப இத்தனை தூரம் வந்திருக்கோமோ அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப நமக்கு இந்த சம்பந்தம் எல்லாம் வெறுமனே பகவத் தியானத்தாளர்கள் என் மனதுக்கு தெளிவு வந்திருந்தா இப்ப இந்த கட்டணம் வந்திருக்காத. மனதுக்கு தெளிவு இல்லை. எதனால தெளிவு இல்லை? ஆகாரம். அந்த ஆகாரம் அந்த அழுக்க போக்கிக் கொள்ளணும் இல்லையா? அதுதான். அப்ப எந்த நிமிஷம் மொத்த அழுக்கும் கழிகிறதோ அப்போது என்ன ஆகுது? மொத்த அழுக்கும் போயிட்டு வச்சுக்க. அப்ப என்ன சுவாமியாகும்? ஸ்ரீவைகுண்டம். கர்மாவே இங்க இல்லைன்னு வச்சுக்கேன், அதான் அழுக்கு. கர்மாவே இங்க இல்லைன்னா மொத்த அழுக்கும் போயிடுச்சுன்னா ஸ்ரீவைகுண்டம். எப்ப இங்க இருக்கிறோமோ அப்ப இன்னும் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்களும் இருக்கார், அடியேன்னு இருக்கேன் என்ன இருக்கா? அடியேன்றையும் அழுக்கு இருக்கு, உங்ககிட்டயும் அழுக்கு இருக்கு. என்ன சுவாமி எங்களை போய் அழுக்குன்னு சொல்லிட்டு இருக்கல சுவாமின்னா, அழுக்கு இருக்கிற அப்படியால் தான் இங்க இருக்கும். அழுக்கு இல்லைன்னு வச்சுக்கேன் இங்க இருக்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு அப்பனா அப்புறம் போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஒரு துளியாவது ஒட்டின்னு இருக்கு இல்லையா? அப்ப ஒருத்தருக்கு இதுல எப்படின்னா ஒருத்தருக்கு குறைச்சலா இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமா இருக்கலாம், ஒருத்தருக்கு மீடியமா இருக்கலாம். அப்படிதான் இருக்குன்னு அழுக்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்ப இங்க இருக்கமோ அழுக்கு நிச்சயமா உண்டு.
அவ்வளவுதான் வேறுபாடு. அப்ப அழுக்கு என்பது உண்டு. கடைசி நிமிஷம் கடைசி உண்டு, அழுக்கு உண்டு. அப்ப கடைசி நிமிஷம் எப்ப அழுக்கு தொலைகிறதோ அப்ப உடனே என்ன பண்றாரு பகவான் மோட்சத்துக்கு ஐஷன் கொண்டு போகிறார். அப்ப உடல்ல இருக்க அழுக்குக்கெல்லாம் கடிக்கணும். இப்ப 3 விதமா பார்க்க போறோம். ஜாகிரதையா கேள்வி. 3 விதம். இதுக்கு பதில் சொல்லும் போதே இதுல இருந்து மனசுக்கு இருக்க அழுக்கம் போடப்படுது பாருங்க. சரீரத்தினுடைய அழுக்கு எப்படி தொலைய போகுதுன்னு பார்க்கச்சேயே மனசுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு கூட போகப்படுது. அப்படி போகுமான்னா அது வழி நல்லா தெரியப்படுது. ஏன்னா உடலும் மனதும் ஒன்றிக்கொண்டு நன்னா பின்னி பிணைஞ்சிருக்கு. உடலும் இந்த சரீரத்துக்குள்ளதான மனசு இருக்கு. சரீரத்துக்குள்ள மனசு இருக்கு என்ன பண்ணிக்கோ. அப்ப சரீரத்துக்குள்ளதான ஆத்மா இருக்குன்னா ஆத்மா வேறுபட்டது நித்தியம். சரீரம் மனசு நித்தியம் கிடையாது. என்ன புரிஞ்சுங்கோ. சரீரம் மனசு நித்தியம் கிடையாது. ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, சரீரத்துக்கோ மனசுக்கோ ஞானம் உண்டானா ஞானமும் கிடையாது. இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம். எல்லாம் முன்னாடி போயிடும். அதனால சரீரமும் மனசும் ஒண்ணுக்கொண்ணு பிறஞ்சு இருக்கு. இதுக்கு முன்னாடி 5 பேர் சேர்ந்தாதான் ஒரு காரியத்தை பண்ண முடியும் பார்த்தோம். அதாவது அதிஷ்டானம், ததா கர்த்தா, கரணஞ்ச, பிருதக்விதம், விஜாஸ்த பிரதஷ்டேஷ்டா, தெய்வம் சைவாத்திர பஞ்சமம்னு ஒரு ஸ்லோகம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். போன வாரம் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கச்சே இதுல தெய்வம் தான் 5வதுன்னு பார்த்தோம். அதற்கு முன்னாடி பிராணவாயு, நம்முடைய பிராணவாயு இருக்கு இல்லையா, அந்த வாயு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 5 வாயுக்கள், 5 வாயுக்கள்ல ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு காரியம் பண்றதுன்னு. அதற்கு முன்னாடி கரணங்கள், புலன்கள். அந்த புலன்கள் என்ன, நம்முடைய புலன்கள் அது சில காரியம் பண்றதுன்னு. அதுக்கு முன்னாடி கர்த்தா. கர்த்தா யாரு? ஜீவாத்மா. ஜீவாத்மா கர்த்தா. அதற்கு முன்னாடி அதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய சரீரம். இந்த உடம்பு தான் சரீரம். அதிஷ்டானம்னா இந்த உடம்ப அதிஷ்டானம் பண்றதுதான் சரீரம். இந்த சரீரம் அதத்தான் ஜீவாத்மா அதிஷ்டானம் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த உடம்புல கரணங்கள் தான் புலன்கள். கரணங்கள் தான் புலன்கள். புலன்கள்னா என்ன சுவாமி? கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. பகவான் நம்ம சிருஷ்டிக்கிறாருன்னு அந்த விஷயத்துக்கு போகல, சுருக்கமா சொல்றேன். சிருஷ்டிக்கச்சே நமக்கு புலன்களையும் சிருஷ்டிக்கிறார். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியம். ஞானம்னா என்னது? அதாவது சாத்விக அகங்காரத்துல இருந்து சாத்விக அகங்காரம் ஒண்ணு சிருஷ்டிக்கிறது. முதல்ல பிரகிருதி, பிரகிருதி மகானானது, மகானது அகங்காரானது. அகங்காரம் 3 தடவை பிரிக்கிறார். பிரிக்கச்ச சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து என்னது பஞ்ச ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் அதே போல அந்த கர்மேந்திரியங்கள், அதே போல மனஸ்தத்துவம். இந்த 11 தத்துவங்கள் உண்டானது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. என்னன்னு விவரிக்கிறேன். மனஸ்தத்துவம் 11 உருவாருது. அந்த 11 வைத்துக் கொண்டுதான் நம்ம நம்முடைய சரீரத்துக்கு தேவையான என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தவறா பண்றோமோ சரியா பண்றோமோ, ஆனா இதெல்லாமே இதுல இந்த 11 இந்திரியங்களாலதான். என்னென்ன 11 இந்திரியங்கள்? கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் ஞானம் என்னன்னு பின்னாடி சொல்றேன். அப்படி இருக்காச்சு இப்ப 11 வந்து தோணும். இந்த 11 என்ன தெரியுமா? ராவணனுக்கு 10 தலை. 10 தலையனோ அந்த ராவனுடைய மனசுதான் 11. ராவனுக்கு 10 சிலை, ராவனுடைய மனசு இருக்கணும், அதுதான் 10. அப்படி தெரியல. ஏன்னா இந்த மனசு ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைனால எத்தனை பண்ணாலும் என்ன பண்ணாலும் மறுபடியும் 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 அந்த புலன்களான நிறைய ஆபத்து தான் வந்துட்டு இருக்கு. எது போலன்னு சொல்லிடுறேன். ராவணனுடைய தலையை வெட்டினான். இப்ப 10 இந்திரியங்கள் ராவனுடைய தலைன்னு பார்த்தோம்னோ, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 5 5 10. அந்த 10க்கு 10 தலை ராவனுடைய தலை. ராவனுடைய தலையை வெட்டினா மறுபடியும் மறைக்கிறது, போய் சேர்ந்துடுறது. வெட்டின உடனே போய் திரும்ப போய் சேர்ந்துக்கிறது. வெட்டின உடனே திரும்ப போய் சேர்ந்துருது. திரும்ப திரும்ப முளைக்கிறது இல்லையா? அதே போல நம்ம கண்ணை பார்த்து, கண்ணே இந்த தப்பையெல்லாம் பண்ணாதான் சொல்லி பார்ப்போம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கண்ணு அங்க பாக்குறது. கண்ணு அதெல்லாம் பார்க்கப்படுது. அது நாம பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. அதை பார்க்காத சொல்லிட்டு அங்க போய் கண்ணு பாக்குறது. அதே போல காது என்ன பண்றது? அந்த வஸ்துவை கேட்காத, அந்த சப்தத்தை கேட்காதன்னா அந்த காது என்ன பண்றது? அங்கதான் போறது, அங்கதான் காது போறது. அதே போல மூக்கு என்ன பண்றது? சுவாமி திருத்துழாயுடைய வாசனையை நன்னா முகர்ந்துக்கோ அதுன்னு சொன்னா எத்தத்திய முகர்றதுனோ, தேவையில்லாத விஷயத்த இதெல்லாம் பண்றதுனோ. அப்ப அதே போல இதெல்லாம் சிலதெல்லாம் என்னென்ன புரியறதுக்காக சொல்றேன். சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லையா,
சாப்பிட்டு கட்சி இப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பா, என்ன கிடைக்கிறது எது கிடைக்கிறது. அதுலயும் சில பேருக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, சாப்பிட்டு எழுந்து போய் மிச்சம் ஊறுகா இருக்கும், இல்ல ஏதோ கறியை வந்து இருக்கும், எழுந்துக்கு போது கையில எடுத்துட்டு அப்படியே வாயில போட்டு போயிட்டே இருப்பா. அது மாதிரி பண்ணவே கூடாது. உட்காந்து சாப்பிடச்சே பூர்த்தி பண்ணிடணும். பூர்த்தி பண்ண, அதாவது இதுக்கு என்ன பேருன்னா, இதுக்கு உத்ரா புரோக்ஷன்னு பேரு. உத்ரா புரோக்ஷன்னா நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி தீர்த்தத்தை கையில எடுத்துட்டு அனுமதி பெற்றுக்கிறோம், அனுமதி பெற்றுன்னு சாப்பிடுறோம். அந்த அனுமதி பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு ஒரு ஒரு அறிவிப்பு தான் அந்த உத்தரா புரோக்ஷனம். அந்த உத்தரா புரோக்ஷனம் உட்கார்ந்து இருக்கச்சே பண்ணணும். பண்ணியாச்சுன்னா அது போல வாயிலே போடப்படாது. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ண சில பேர் இதெல்லாம் எழுந்து போச்சு வாயில போட்டுட்டு அப்படியே போய் கையில போவா. ரொம்ப தவறானது. இது பரவாயில்ல, ஏன்னா உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடணும். அதனால இப்படி பண்ணினா தர்மத்தின் வழி இல்லைன்னு. இதெல்லாம் அழுக்கு, சரீரத்துக்கு உண்டானது. இப்ப இருக்கட்டும், இப்ப இந்த 10 இந்திரியங்கள் சொன்னாங்க, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு தத்துவம் 1. இது எது போல 10 தலையை போல வெட்டி வெட்ட 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 திருப்பி திருப்பி வந்து முளைக்கு வந்துடும். அதே போல கண்ணால பார்க்க கூடாததை மறுபடியும் பார்க்க வைக்கிறது, காதால கேட்க கூடாது மறுபடியும் கேட்க வைக்கிறதுனும். இது ஆழ்வாரே தெரிவிக்கிறது. 7ஆம் 10 முதல் திருவாவழி. முன்னிலாவை ஐவரால் குமைதயிற்று என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய் எண்ணிலா பெருமாயனே இமையோர்களேற்றும் உலகம் உங்குடை அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானேன்னு ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்துல என்ன கதறாரு. ஓ, எனக்கு கிடைக்க 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி அகலகிரிதேன் பாசனத்தை சொல்லி சரணாகிதி பண்ணார். சரணாகிதி முடிஞ்ச உடனே அடுத்த க்ஷணம் தான் சீவை கூட தான் இருக்க போறேன்னு கண்ணை திறந்து பார்த்தா இங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. ஓ, கண்ணை திறந்து பார்த்தா இருக்காருன்னா சரணாகிதி பண்ணியாச்சே, பிராட்டியை முன்னிட்டு கூட சரணாகிதி பண்ணினேன், ஏன் இங்க இருக்கன்னா ஒண்ணுமில்லை, இந்த இந்திரியங்களால அங்க இருக்கேன். உன்னிலாவி ஐவரால் குபைதீற்றி, உன்னிலாவி ஐவரால் குபைதீற்றி என் வண்ணை உன் பாதபங்கியம். அதுல ஒரு பாட்டு, வெண்ணுளார் பெருமாள் கல்வி செய்வாரையும் சிறம் ஐம்புலனிவை மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டாள். ஏன்னா சுமுகன்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பு பிடிக்கிறதுக்காக கருத்வான் அந்த பாம்பு தனக்கு உணவா வேணும்னு போயிட்டு அது என்ன பண்ணுது, அந்த பாம்பு நேர பகவானுடைய கட்டில கட்டிட்டு விட்டு பகவான் சரணாதி பண்ணிட்டு அவனை ரட்சிக்கிறேன்ட்டாரு. ஆனா அந்த பாம்பு தானே தனக்கு உணவு கருடனுக்கு, அதனால நேரம் பகவான் அந்த பாம்பை கொடுத்துட்டு எனக்கு இயற்கையா பாம்பு தானே உனக்கு கொடுத்துருன்னு, இல்லைன்னா இந்த பாம்பை விட்டுட்டு வேற எங்கேயா நீ பாத்துக்கோன்னு. அதெல்லாம் கிடையாது, இதுதான் எனக்கு வேணும் அவன் கருத்வான் கேட்கறது. அவன் கேட்ட உடனே பகவான் சொல்றாரு, உனக்கு எத்தனையோ பாம்பு இருக்கு, அதை எடுத்துக்க, இதையா கேட்கிறேன்னா நான் உன்னை என்னமா தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், என்னமா எத்தனை கைகரியம் பண்ணிருப்பேன், அது கூட உனக்கு தெரியாதா? கேட்கறது யாரு? கருத்வான். யாரை பார்த்து? பகவானை பார்த்து. சுவாமி இந்த மாதிரி கேட்பாளன்னா ஏன்னா என்ன காரணம்? இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் படாத பாடு, ஏன்னா பசிக்கோபம், அந்த பசிக்கோபம் இந்த இந்திரியங்களை படாத பாடு. அப்ப நித்திய சூரிகளுக்கே இந்த நினைவு வந்துட்டோம்னா நம்ம கேட்கணுமா சுவாமி அப்படின்னு தெரிவிக்கிறா. ஆக கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அப்பனா ஞானம் பிறப்பதற்கு கருவிதான் இது ஞானேந்திரியங்கள். ஞானம் பிறப்பது கருவி அப்படின்னா கரணம், கரணம்னா கருவின்னு முன்னாடி பார்த்துருக்கோம். ஞானம் பிறப்பது. அப்ப மொத்தம் 11 கருவிகள். இப்ப இதுல நல்ல மனசுல வாங்கிக்கணும், மனசை பத்தி சொல்றது மனசுல வாங்கிக்கணும். 10 புலன்கள் ராவனுடைய தலைன்னு சொன்ன போனோம். முதல்ல 10 புலன்கள்ல ஞானேந்திரியங்கள் 5ன்னா என்ன? முதல்ல கண்ணு. இந்த கண்ணு எதுக்கு? பார்ப்பதற்காக கண்ணு. 2வது காது. காது எது? கேட்பதற்காக காது. 3வது ஒரு கருவி, என்ன கருவி? மூக்கு. 3வது கருவி முகர்வதற்காக மூக்கு. 4வது கருவி நாக்கு. அந்த நாக்கு கருவி எதுக்கு? சுவைப்பதற்காக நாக்கு. 5வது கருவி எது? தோல். தொடுவதற்காக உணர்ச்சி. இப்ப தொட்டணும் உணர்ச்சி வருதணும், அந்த தொடுவதற்காக உணர்ச்சிக்காக. இந்த 5ம் ஞானேந்திரியங்கள் என்றார். அப்படின்னா ஒரு விஷயத்தை தொட்டு பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதே முகர்ந்து பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பிரத்யட்சமா பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ருஷித்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப சக்கரவங்கள் பார்க்கவே இல்லை, அப்படி எடுத்து வாயில போட்டுட்டேன், கண்ணிலே காட்டல. அப்படியே ஒருத்தர் வந்தார், சுவாமி கண்ணை முடிக்க வாயில போடுறானு, வாயில போட்டார். போட்டோன்னு இது என்னதுன்னாரு, கண்ணை விட்டு பார்க்கவே இல்லைன்னா நல்லா தெரியுமே சுவாமி இந்த டேஸ்ட் சக்கரை பொங்கல். அப்ப நாக்கால அது தெரியறது. அதே கண் கொண்டு பிரத்யட்சமா பார்க்கும்போது எது வேணா சொல்லலாம், தெரியறது.
மூக்காலு சுவாமி ஏதோ வாசனை வருது, மல்லிப்பூ வாசனை தான், அது வேற எதுவும் இல்லையா, மல்லிப்பூவை பார்க்கவே இல்லை, மல்லிப்பூ வாசனை தெரியாது. அதே போல நமக்கு ஏதோ ஒரு தொட்டோன்னு சுவாமி இது புஷ்பமா இருக்கு போட்டுருக்கு, நல்ல புஷ்பமா இருக்கு, என்ன புஷ்பம்னு தெரியாது, ஆனா அந்த மிருதுவா இருக்கிறபடியால இது புஷ்பத்தை போல இருக்கு அப்படின்னு அப்ப தொடு உணர்ச்சி அது நன்னாவே தெரியாது. அதற்கு மேல கண்ணால பார்த்தது, அதே போல காதால கேட்கறதுன்னா இங்க நல்லா திருவாவிழி சேவிச்சுட்டு இருக்கா சுவாமி. என்ன சேவிச்சுட்டு இருக்கா? உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் உயர்வரம். ஆனா அந்த சப்தம் தான் கேட்கறது நான் பார்க்கவே இல்லை. அப்ப என்ன திருவாய்மொழி சேவிக்கிறான்னு தெரியணும். இதெல்லாம் எது தெரிஞ்சிடணும்? இது தெரிந்து கொள்வதற்கு உண்டான கருவிதான் அது அப்படின்னு தெரியறதுணும். அப்ப ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அறிவை கொடுக்கறதுனும் இதுதான் புலன். இந்த ஐந்தைத்தான் ஞானேந்திரியங்கள் சொல்றான். அதே கர்மேந்திரியங்கள் இருக்கணும். இப்ப என்ன பாத்துக்கோ, 11 இந்திரியங்கள் சொன்னேன். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1. மொத்தம் நம்ம தத்துவங்கள் அஜித் தத்துவம் 24 தத்துவங்கள். 25ஆவது தத்துவம் தான் ஜீவாத்மா, 26ஆவது தத்துவம் தான் பகவான். என்ன பண்ணுவோம்? 24 தத்துவங்கள் பொங்கையும் புலனும் பொறியைந்தும் கரிமேந்திரியம் 5பூதம் இங்கு உயிரோ பிரகிருதி மானாங்கார மனங்கரனை 24 தத்துவங்கள். சுவாமி 24 தத்துவங்கள் சொன்னது அது என்னென்ன சுவாமி சொல்லிடு. மூல பிரகிருதி ஒரு தத்துவம், மூல பிரகிருதி மகான் 2ஆவது தத்துவம், 3ஆவது மகான் அகங்காரம், அகங்காரம் அடுத்து 3 அகங்காரத்துல சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சாத்விக அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, மனசத்துவம் 11 தத்துவங்கள். அதற்கு மேல தாமச அகங்காரத்திலிருந்து என்னது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அது ஒரு 10, அது ஒரு 11, 21. அதற்கு மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மகான் தத்துவம் என்ன, மூல பிரகிருதி என்ன, அகங்காரம் என்ன, இது 3 சேர்த்து 24. இந்த 24 தத்துவங்கள் தான் அச்சித் தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களுக்கு ஞானம் கிடையாது சுவாமி. என் கண்ணுக்கு ஞானம் இல்லையா? ஞானம் இல்லை. வாய்க்கு ஞானம் இல்லை. அதே போல எதுக்குமே ஞானம் இல்லை. என்னமா சுவாமி எந்த வஸ்துக்கும் 24 தத்துவங்களும் ஞானம் கிடையாது. அதுக்கு அச்சித் தத்துவம்னு பேரு. 25ஆவது தத்துவம் தான் இது ஜீவாத்மா தத்துவம். அந்த ஜீவாத்மா தத்துவத்துக்கு தான் ஞானம் உண்டு. அதற்கு மேல 26ஆவது தத்துவம் பகவான். அந்த பகவான் என்னது? அந்த பகவான் தான் 26ஆவது. அவருக்கும் அபாரமான ஞானம் உண்டு. இப்ப கர்மேந்திரங்கள் 5 என்ன பார்த்தோம்? கண்ணு, மூக்கு, வாயு, காது, தோல். இது கர்மேந்திரன். இன்னென்ன கருவிக்கு என்னென்ன வேலைகள் பார்த்தோம். பார்ப்பதற்கு, முகர்வதற்கு, அதே போல நாக்கு, என்னது நாக்கு எதுக்கு? சுவைப்பதற்கு, கேட்பதற்கு, தொடுவதற்கு அப்படின்னு பார்த்தோம். இது கர்மேந்திரங்கள். அதே போல மனஸ்தத்துவம் ஆந்தரிகமான தத்துவம், நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த கர்மேந்திரி, இந்த ஞானேந்திரியங்கள் நம்ம கண்ணால தெரியாது. தொடர்றதுக்கு இந்த தோல் தெரியாது, கண்ணு தெரியாது, மூக்கு தெரியாது, நாக்கு தெரியாது, காது தெரியாது. மனஸ்தத்துவம் தெரியுமானா ஆந்தரிகமான தத்துவம் உள்ளுக்குள்ள இருக்கு, அது நமக்கு தெரியாது, இருக்கட்டும். அதே கர்மேந்திரியங்கள் 5 பார்த்து போனோம். அது என்னன்னா வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். அப்படின்னா வாக்கன்னா பேச்சு புலன், பேசுற மனம். சொன்னேன் முன்னாடி, ஞானே முன்னாடி சொன்னது நாக்கு, இப்ப சொல்றது வாக்கு. வாக்கு வேறு, நாக்கு வேறு. நாக்கு ருசிப்பதற்காக, என்ன பண்ணுங்க, ருசிப்பதற்கு நாக்கு, வாய் பேசுவதற்கு வாய். அப்ப அந்த வாக்கு வாக்கு பேச்சு புலன். பாணி, பாணினா கைதான் பாணின்னு பேரு. கைக்கு எடுக்கிறோமோ எத்தையோ பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும், எடுத்து அர்ச்சனை பண்ணணும், அதுக்கெல்லாம் இது கைதர வேணும், அப்படிதான் பாணின்னு பேரு. அப்புறம் பாத, பாதம்னு சொன்னல பாதம், நடப்பதற்கு, நடப்பதற்காக பாதம், அதான் காடு. அதுக்கப்புறம் பாயு, பாயு. அதுக்கப்புறம் உபஸ்தன்னு பேரு. பாயுன்றது மலஜலங்கள் கழிக்கிறோமோ, மலம் என்ன ஜலம் என்ன ரெண்டுத்தையும் கழிக்கிறோமோ, அதுக்குதான் பாயு உபஸ்தங்கள் பேரு. அப்படியே அந்தந்த துவாரங்கள், மலம் வரக்கூடிய துவாரம், அதே போல ஜலம் வரக்கூடிய துவாரம், இந்த எனக்கு கோமியம் சொல்லிவிடும், அதுதான் சொல்லணும். அப்படி துவாரம். இந்த 5 பேரு கர்மேந்திரியங்கள். அப்ப கை என்ன, கால் என்ன, அதற்கு மேல இருக்கக்கூடிய வாக்கென்ன, அதற்கு மேல மலஜலங்கள் கழிக்கக்கூடிய இது கர்மேந்திரன். ஆக இந்த 10 என்னது ஒரு தொண்டர்னு வச்சுக்கோ. இந்த தொண்டர்களுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் தான் யாரு? மனசு. இந்த 10 தொண்டர்களுக்கு மனஸ்தத்துவம் தான் தலைவர்.
அப்பனா இது உட்புலன். மனஸ்தத்துவம்ன்றது உள்ள இருக்கக்கூடிய புலன், வெளியே இருக்க. இதுக்கெல்லாம் பாக்கியேந்திரியங்கள்னு பேர். வெளில என்னன்னா தெரியறதும் வெளில தெரிகிறபடியால இதுக்கு பாக்கியேந்திரியங்கள். மனஸ்தத்துவம்ன்றது ஆந்தரீகமான இந்திரியம், அது சூஷ்மமான இந்திரியம். அது நமக்கு தெரியுமான்னா தெரியவே தெரியாது. இந்த 10வது ஜெயிக்கலாமே தவிர அதுக்கு மேல இருக்கக்கூடிய 11வது ஜெயிக்கவே முடியாது. காலட்சம் வரணும் சுவாமி, இன்னைக்கு 10 மணிக்கு இருக்கு, போலாமே போலாமே அப்படின்னு நம்ம இது கண்ணு சொல்லணும், அதே மாதிரி வாய் சொல்லணும், அதே மாதிரி மூக்கு போலாம் சுவாமி எல்லாமே அக்செப்ட் பண்ணிடுவோம். ஆனா மனஸ்தத்துவம் எதுக்கு சுவாமி போகணும், எதுக்கு போயிடலாம், அப்புறம் ரெக்கார்டிங் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதுல பாத்துக்கலாமே என்ன அதுல அப்படின்னு மனஸ்தத்துவம் தான் பிரதானம். ஏன்னா இந்த 10 ஜெயிக்கிறதே கஷ்டம், கர்மேந்திரர்கள் ஜெயிக்கிறதும் கஷ்டம், ஞானேந்திரர்கள் ஜெயிக்கிறதும் கஷ்டம். அதற்கு மேல எதை ஜெயிக்க முடியாது, இந்த மனஸ்தத்துவம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனஸ்தத்துவத்தை ஜெயிச்சுட்டு வச்சுக்கேன், அநேகமா இந்த 10 கருவிகள் இருக்கணும், கர்மேந்திரிகள் ஞானேந்திரிகள், அதை முக்காவாசி ஜெயித்த மாதிரி அர்த்தம். ஆனா அந்த மனஸ்தத்துவம் ரொம்ப முக்கியம். இப்ப கண்ணன் சொல்றார் அதிஷ்டானம், அதுதான் சரீரம். இப்ப நல்லா புரிஞ்சுட்டு வரணும், இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனத்தத்துவம், அதிஷ்டானம் அதான் சரீரம். ததா கர்த்தா அதான் ஜீவாத்மா. கர்ணஞ்ச பிரதத்விதம், வெவ்வேறு செயல்படுவதற்குண்டான பயன்படுகிறது ஜீவாத்மா. அதாவது வெவ்வேறு செயல்படுவதற்குண்டான பயன்படக்கூடிய 10 புலன்கள், கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள். அடுத்து விவிதாஸ்த பிரதத் சேட்டா, ஒவ்வொரு சேட்டை பண்ணி கொண்டிருக்கிற 5 வாயு, பிராணன் வாயு இல்லையா? என்னென்ன வாயு சுவாமி? பிராண, அபான, வியான, உதான, சமான. சில வாயுகள் மேல போகும், சில வாயுகள் சீவப்போகும், சில வாயுக்கள் உடம்ப நம்ம சவச்சீரா வச்சுக்கிறதுக்கு உண்டான தோன்பப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாயுக்களும் பஞ்ச வாயுக்கள், அந்தந்த வாயுக்கள் அந்தந்த காரியத்தை பண்ணக்கூடிய வாயு பிராணவாயுன்னு பேரு. அதற்கு மேல இந்த பிராணவாயு வெவ்வேறு வேலை செய்யறது. அதற்கு மேல இந்த 5 வாயுக்களும் யாராவது இன்னும் உயிரோட இருக்காரான்னு பாக்கணும். போனோம் மூக்கிட்ட கொண்டு ஏதோ சின்ன பேப்பரோ ஒரு துணியை வச்சா அப்படியே ஆடின்னு இருக்கானா, இருக்காரு அப்படின்னு. ஆடல் என்ன சுவாமி கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லவே என்ன? அப்ப பிராணவாயு இருக்கும். அப்ப ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. இவர்கள் 4 பேரையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்து யாரு? ஒருத்தர். அவர் வேலை நல்லா செய்யணும். யாரு? அவர் தான் பகவான் கண்ணன், அவர் தான் தெய்வம் இல்லையா? அப்ப இந்த வச்சுட்டு இருக்கணும். இதில் 2 விஷயத்துல மனசுல தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, தெய்வம் நடத்தி நாம் நடத்துக்கிறோமா, நாம நடத்துறோமா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இப்ப தெய்வம் நடத்தி நம்ம நடத்துறோமா? இனிமே ஜாகிரதையா கேட்கணும். சில விஷயங்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும், கண்ணன் கீதையில என்ன சொன்னான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு இதுவா சுவாமி என்ன, நாங்க நடந்து போயிட்டு வச்சுக்க, நடந்து போயிட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்தோடனே என்ன சுவாமி என் தலையெடுத்து வேணும்னு இருக்கு, பகவான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு அதனால எழுதிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன வேற வேலையே கிடையாது. என்ன நீ எங்க போயிட்டு இருக்க, உன்னை விட வைக்கணும், இந்த இடத்த வந்துட்டியானோ உன்னை விட வச்சுடும், அதான் ஒரு காரியம். அதெல்லாம் கிடையாது. என்னுடைய அஜாகிரதையாக நடந்தது. இதைத்தான் மூட நம்பிக்கைன்னு. என்னுடைய அஜாகிரதையா நடந்தது. அஜாகிரதையா நடந்ததுதான் நினைச்சுக்கணுமே தவிர பகவான் பண்ணார் சுவாமி அப்படின்னு நினைச்சு இதே நல்லது பண்ணா மாட்டோம், நான் பண்ணினேன் அப்படின்னு நினைச்சுக்கிறானே. இப்ப அதைத்தான் தெரிய முக்கியமான விஷயம் இது. அதாவது இப்ப நம்ம மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, தெய்வம் நடத்தி நாம் நடத்துறோமோ, நாம நடத்துறோமோ? அவர் நடத்துறார் சுவாமி, அதன் பிரகாரம் நான் நடத்துறேன், இல்லது நாம நடத்திக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் நாம முடிவு பண்ணிவிடலாமா, அல்லது தெய்வம் தான் நடத்துறாரா? இந்த சந்தேகம் நிறைய பேர் இருக்கணும். நாம முடிவு பண்றோமா, அல்லது தெய்வம் தான் நடத்துகிறாரன்னா? தெய்வம் நடத்துகிறது என்று மட்டும் விட்டுட்டா ஒரு வேலையை நம்ம ஒழுங்கா பாட மாட்டோம். ஏன்னா தெய்வம் அப்படியெல்லாம் நடத்துறது கிடையாது. அவர் எல்லாமே நடத்துறது கிடையாது. ஏன்னா நம் மூலமா தான் எல்லா செயலையும் பகவான் பண்றார். நம் மூலமாகத்தான் பகவான் எல்லா செயலையும் பண்றார். தெய்வம் ஒரு காரியத்தை பண்றதுனாலே அவருக்கு இறங்கி வந்து பணிவிடுறாருன்னா அப்படி அவர் செய்ய மாட்டார். கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்கணும். அவர் இறங்கி வந்து இந்த காரியம் பண்ணுவாருன்னா அப்படி சொல்ல மாட்டார். நமக்கு ஞானத்தையும் சக்தியையும் கொடுத்திருக்காரு. அதை வைத்துக் கொண்டு நாம் தான் செயலாற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. எந்த காரியம் வந்தாலும் இப்ப காலட்சேபம் வரணும், காலட்சேபம் பண்ணணும், அடி காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கச்சே தெய்வம் தான் சொன்னாரு அப்படின்னா அஸ்தம் அவரு அணையிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு. ஆனா
இப்ப நான் பண்றதுக்கு பூர்ணமா அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையே, அவர் அனுகிரகத்தால பண்ணிட்டு இருக்கேனே தவிர. ஆனா அது இந்த சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாமே எனக்கு அந்த அதுக்குண்டான ஞானம் என்ன, அதுக்குண்டான சமாச்சாரங்கள் என்ன எல்லாமே கிட்ட கொடுத்துருக்காரு. அதை வச்சுட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவர் தான் பூர்த்தியா இப்ப தப்பா சொல்லிட்டு வச்சுக்க சொல்றேன், மேற்கொண்டு வரைச்ச சொல்றேன். எதுவும் சொல்றதுன்னா, அப்ப இது எல்லாம் வச்சுட்டு தான் நம்ம செயலாற்றணும். அப்ப நமக்குள் தெய்வம் இருப்பார், பார்த்துட்டு இருப்பார், என்ன பண்றாரு ஏது பண்ண பார்த்துட்டு இருப்பார். ஆனா நான் கொடுத்ததை வைத்து இவரை நல்லா வேலை பார்க்கறியானோ, நல்லா வேலை பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு இருக்கச்சு புரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல முதலாளி ஒருத்தர் இருக்கார். அந்த முதலாளி 10 கோடி ரூபாய் முன்பணம் போட்டு அவர் அந்த பெரிய தொழிற்சாலையை ஆரம்பிச்சிட்டார். 10 கோடி ரூபாய் முன்பணம் போட்டு தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டாரு. அதுல உற்பத்தி பண்றதுக்குன்னு ஒருத்தர் வச்சுட்டார், ஒரு தலைவர் வச்சுட்டார். அதே போல விட்டு வரணுமோ, உற்பத்தி பண்ண அந்த பொருளை விற்கணுமோ, விற்கறதுக்காக ஒரு தலைவனை வச்சுட்டார். அதற்கு மேல பணத்தை பார்க்கணுமோ, வித்து வந்தோடனே வெறும் பணம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, பணத்தை பார்க்கறதுக்காக ஒரு தலைவர் இன்னொருத்தர் வச்சுட்டாரு. அது மாதிரி வாங்கி போடுறதுக்காக இன்னொருத்தர் வச்சுட்டாரு. அதே போல மக்கள் எல்லாம் ஜக்கரிச்சா பாக்கணும்னு அங்க வேலைக்காரல அவால பாக்கணும்னோ அதுக்குன்னு ஒருத்தர் வச்சுட்டார். இதெல்லாம் பண்ணிட்டு இனிமேல் அவர்களுடைய சாமர்த்தியத்தாலே விக்கிற சாமர்த்தியத்தால அந்த காரியத்தை பார்க்கணும். அதே போல உற்பத்தி பண்றதோட தன்னுடைய சாமர்த்தியத்தால அதை பண்ணணும். மக்களை பார்க்கக்கூடிய சாமர்த்தியத்தால பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நடந்து கொண்டா அப்ப அந்த நிறுவனத்துல லாபம் வருதே சுவாமி. லாபம் என்ன பண்ணாரு? லாபம் வந்தா அதை இவர் தான் எடுப்பார். இந்த முதலாளி ஏன்னா 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரோன்னு இவர் தான் பூர்த்தியா எடுத்துட்டு அது. ஆனா இவாளுக்கு ஒவ்வொரு மாசம் என்னென்ன சம்பளம் உண்டோ அந்த சம்பளத்தை கொடுத்துருவார். இந்த எக்ஸாம்பிள் நன்னா புரிஞ்சுங்கோ. இது அப்படியே கொண்டு வந்து நம் விஷயத்துல வைக்க போறேன். அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். இப்ப இந்த சம்பளத்தை ஒவ்வொரு மாசம் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருவாரு. ஆனா லாபம் வந்துட்டு வச்சுக்கேன், லாபம் நிறைய வந்துட்டு எத்தனை வந்தாலும் சரி எல்லா லாபத்தையும் அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னு. அப்ப அதே போலத்தான் பெருமானம். இப்ப இன்னதுக்கு ஒரு ஆள் நியமிச்சுட்டாரனோ, அபாபா அந்த காலை பண்ணணும். அப்ப நமக்கு புத்தியை கொடுத்தார், யாரோ ஒருத்தர் கொடுத்த மாதிரி. அதுபோல நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதற்கு மேல இந்திரியங்களை கொடுத்திருக்கார். அதற்கு மேல நல்லது எது தீயது எது என்று சொல்வதற்கு என்று பகுத்தறிவு கொடுத்திருக்காரு. அதற்கு மேல இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்பதற்காக ரிஷிகள் என்ன, ஆழ்வார்கள் என்ன பிறப்பித்து அவர்கள் மூலமாக நமக்கு நல்லது சொல்லி கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் மோட்சம் போகணும் இல்லையா, அதுதான் லாபம். அதுதான் இது. இந்த நிறுவனத்துல லாபம் வந்தா முதலாளி எடுத்துக்கிறாரோ, இது இத்தனை எதற்குன்னா மறுபடியும் பிறக்காம இருக்கக்கூடிய முக்தி ஏற்படணுமோ, அந்த முக்தி அடைவதுதான் லாபம். இப்ப நமக்கு முக்தி அடையணுமோ அதான் லாபம். அந்த லாபம் யாருக்கு? பகவானுக்கு. சேத்தன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. எது போல அந்த நிறுவனத்துல அந்த முதலாளி லாபம் கிடைச்சா தாங்களே எடுத்துக்கிறாரு. அதே போல இந்த ஜீவாத்மா கிடைப்பதுதான் லாபம். இந்த ஜீவாத்மா இனிமே பிறவாமை கிடையாது, இங்க இருக்க போவது கிடையாது. நான் சொன்னபடி நடந்துட்டான், இனிமே அங்க வந்துவான், அங்க வந்து அந்த லாபம். அந்த லாபத்தை வரும்போது அவர் மட்டும்தான் பார்ப்பார், அவர் மட்டும்தான். அப்ப உன்னை நான் எவ்வளவு அழகா, அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா, எவ்வளவு அழகா உன்னை நான் சீவைட்டு கொடுத்துட்டேன் பாத்தியா, அழைத்து போன பாத்தியா சுவாமி, இத்தனை பிரயத்தனம் நான் பட்டேன்னா கடைசியில் அவர் லாபம் வச்சுக்கிறாருன்னா உண்மைதான் முதலாளி. இத்தனை பிரயத்தனம் நான் பட்டேன்னா என்ன பிரயத்தனம் பண்ண, நான் பட்டு உடல் தூய்மை பார்த்துட்டேன், உள்ள தூய்மை பார்த்துட்டேன், ஆத்ம தூய்மை பார்த்துட்டேன், இத்தனை நான் தானே சுவாமி பண்ணேன். லாபம் அவர் எடுத்துக்கிறாருன்னா அவர் முதலாளி. அவர் தான் லாபம் எடுத்துட்டுவார். நல்லா புரிஞ்சுக்கோ. இத்தனையும் பிரயத்தனம் நாமோட அவர் தான் நிறைய பட்டிருக்கார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப முதலாளி எத்தனை பிரயத்தனம் எடுத்து படுவார். சில நிறுவனத்துல இன்னென்ன பகுதிக்கு இன்னென்ன ஆள் நியமிக்கிறாரோ அதை மட்டும் தான் பார்ப்பாரு. ஆனா முதலாளி எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஏதாவது தப்பு வந்துட்டு வச்சுக்கேன், தப்பு வந்துருச்சுன்னா அது இப்ப தப்பு அந்த நிறுவனத்துல தப்பு வந்துட்டு வச்சுக்கேன், உடனே எல்லாரும் முதலாளியை போய் கேட்பாருன்னா முதலாளி கேட்க மாட்டா. அதுக்குண்டான அதிகாரி இருக்காருன்னா அந்த அதிகாரி தப்பு பண்ணியிருக்கார். ஆனா முதலாளிக்கு அதுல பங்கு உண்டு இருந்தாலும் அந்த அதிகாரி ஏன் இந்த மாதிரி பண்ணின்னு கேட்கிறாரோ, அதே போல இப்ப நாம சரிவர நம்ம உடல் தூய்மையை பார்க்கல, மன தூய்மையை பார்க்கல, ஆத்ம தூய்மையை பார்க்கல. அப்ப அந்த குற்றம் பகவான் மேல வருமானம் வராது. உனக்குதான் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு,
என்ன கொடுத்திருக்கார்? சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார், புத்தியை கொடுத்திருக்கார், ஞானத்தை கொடுத்திருக்கார், சக்தியை கொடுத்திருக்கார், ஆழ்வார் ஆச்சாரங்களை பிறப்பித்து இத்தனையும் கொடுத்திருக்காருனோ. இப்ப கொடுக்க என்ன எடுத்து இது பண்ணலையோனோ, பண்ணாதபடியா அந்த குற்றம் அதே போலதான். ஏன்னா அனைத்தும் அவனுடைய ஆணவத்தினா. ஆனால் அது ஒரு நல்ல முதல் பாருங்க, இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய முதலாளிக்கும் இந்த முதலாளிக்கும் வித்தியாசம் உண்டு. பகவான் என்கிற முதலாளிக்கும் என்ன இதோட கம்பேர் பண்ண போனோம். பகவான் என்கிற முதலாளியையும் லோகத்துல இருக்கிற முதலாளி அவர் அவ்வளவு நல்லவரா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில பேர் நல்லவரா இருப்பா, சில பேர் நல்லவரா இல்லாமல் இருப்பா. ஏன்னா லாபத்தை வாங்கிட்டு அதுவும் சில பேர் கொஞ்சம் கொடுமையா தொழிலாளர்கள் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு. சில பேர் தனக்கேங்கிற தன்மை. ஆமா, இந்த முதலாளி நேரத்தில் மன்மோடுவார். இந்த முதலாளி ஒரு தடவை கீழே விடுதி சேவிச்சுட அள்ளி அணைச்சிருக்காரு. அப்படி அள்ளி அணைத்து கொண்டு நீ விட்டுட்டே இதுக்காக விட்டுட்டேன் தன் மடியில உட்கார வச்சுக்கிறார். தன் மடியில உட்கார வச்சுட்டு இத்தனை ஏன் வரல எவ்வளவு சிரமப்பட்டம் தெரியுமா, நான் சிரமப்பட்டம் தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மைதான் இந்த முதலாளிக்கு. திருவிழா இப்படிப்பட்ட முதலாளி கிடைச்சிருக்கான்னா அப்ப நம்ம அவருக்கு அடிமையா இருக்கணுமோ, அந்த அடிமையா இருக்கக்கூடிய திணை இருக்கணும். அது எவ்வளவு பாக்கியம்னு நினைக்கணும். அந்த பாக்கியத்தோடு இருக்கணுமோ. அப்ப என்ன பண்ணோம், அவர் சொன்னபடி நடக்கணும். அப்ப இவரை தப்பா இட போட்டு விடக்கூடாது. அப்ப நம் செயல்ல நாம் ஈடுபடணும். இதற்கு என்ன வேணும்? 5 பேரை நன்னா புரிஞ்சுக்கணும். எந்த 5 பேருன்னு இப்ப அனைத்தையும் பகவான் புரியத்துக்காக எந்த 5 பேரை? கர்மேந்திரிகள் என்ன, ஞானேந்திரிகள் என்ன, இந்த 5 பேர் நன்னா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, கர்த்தா காரகிதா, அது கர்த்தான்ற சொல்ல ஜீவாத்மா, அதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய உடம்பு, அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனஸ்தத்துவம், அதற்கு மேற்கு பிராணவாயு, அதற்கு மேல தெய்வம், இது அங்கேயும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இத நீ ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கச்சே உடனே பகவானே பண்ணான்னு வச்சிருந்தாருன்னு சுவாமி. இது அனைத்தையும் பகவான் அவரே பண்ணிட்டமே, அவரே வச்சுட்டாருன்னா அப்ப அதுல ஒரு குத்தம் வரும். என்ன குத்தம் வரும் பாருங்க. நல்ல எக்ஸாம்பிள் இது. அவரே இடம் மட்டும் சொன்னேன், நான் இது பண்ண வேண்டாம், உடல் தூய்மை வேண்டாம், உள்ள தூய்மை வேண்டாம், ஆத்ம தூய்மை வேண்டாம். அவரே பார்த்தேன், நான் உனக்கு ஆக்ஷன் போறேன் சாமி, சில பேர் மாட்டாரணும் சாமி நான் ஆக்ஷன் போறேன் அப்படின்னு அவர் ஆக்ஷன் போயிடுச்சுன்னா நான் தீயவனா தான் இருந்தேன். நல்லா பார்த்துக்கோ, நான் நல்லவனா இல்லை, என்னவோ என்னுடைய விருப்பம் அப்படி நான் இருந்தேன். அவருக்கு இந்த ஜீவாத்மா வேணும், இவனுக்கு வேணும், இந்த இவன் என் சொத்து தானே ஆக்ஷன் வர அப்படின்னு ஆக்ஷன் போயாச்சுன்னா அதுல பாரு ரொம்ப கட்டங்கள் இருக்கு, பெரிய குற்றம் வருது. ஏன்னா வேதங்கள்லாம் யாரை பார்த்து உபதேசம் பண்றது? இப்ப வேத உபதேசம், இப்ப காலட்சேபம் இருக்கு இல்லையா, இந்த காலட்சேபம் உபதேசம் பகவானுக்கா நமக்கா? சுவாமி இப்ப அடியேனு எங்க ஆச்சாரம் உபதேசம் பண்ணார், இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா இது யாருக்கு? பகவானுக்கா இல்ல நமக்கான்னா? சுவாமி உபதேசம்லாம் நமக்கு தான், அவருன்னா அவர் உபதேசம் கேட்டு போறாரா? அப்ப வேதங்கள் யாருக்கு உபதேசம் பண்றது? தேவோ வஸ்தபிதா அப்படின்னு வேதங்கள் சொல்லி யாருக்கு சொல்லியிருக்கு? பகவானுக்கு உபதேசம்னா கிடையாது. உபதேசம் ஆழ்வார்களோ ஆச்சாரிகளோ அதெல்லாம் என்னன்னா பகவானுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரா? கிடையாது. உபதேசம் நமக்கு தான். நீ இப்படி பண்ணாதே, அப்படி பண்ணாது, இப்படி செய் அப்படி செய்யு, இதுவரை இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் சொல்லிக்காரா? அப்ப நமக்கு என்ன தோணும், பகவானே உலகத்தை நடத்துறாரு சுவாமி. அப்ப வேதங்கள்லாம் என்ன பைத்தியமா? அவர் தான் நடத்துறாரு. அவர் நடத்துறாருன்னா வேதையும் உபதேசம் பண்ணணும்னா நடத்துகிறவன் பகவான், ஆனா கடவுள் தான் நடத்துறார். அப்ப வேதமெல்லாம் யாருக்கு உபதேசம் பண்ணி இருக்கணும்? பாருங்க, பகவானுக்கு தான் உபதேசம் பண்ணிருக்கணும் நடத்து. ஏன்னா யார் அந்த காரியத்தை பண்றாரோ அவளுக்கு தான் உபதேசம். பிரியத்துக்கா சொல்ற, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே புகுந்த வீட்டுக்கு போகணும். பிறந்த வீட்டுல இத்தனை நாள் இருந்தா புகுந்த வீட்டுக்கு போகணும். புகுந்து வீட்டுக்கு போகும்போது அப்ப நிறைய உபதேசம் பண்ணுவா, தாயார் தகப்பனாருன்னு. அதுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய தாய் மாமன் தானும் அவதான் உபதேசம் பண்ணுவார். தாய் மாமன் என்னே இத்தனை நாள் இங்க இருந்துட்டு இந்த வழக்கம் வேறு அந்த வழக்கம் வேறு, அவா வழக்கத்துப்படி அவாவுடைய சம்பிரதாயத்துப்படி அவளுக்கு அனுப்புறமா நடந்துக்கணும். உபதேசம் இன்னைக்கு உண்டாலியாவது அடியேன் தெரியாது, ஆனா இதுதான் சாஸ்திர சம்மதம். அவா அந்த சம்பிரதாயம் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். அதனால நீ இந்த பிரகாரம் பண்ணிக்கன்னு அவளுக்கு தான் உபதேசம். அப்ப யார் நடத்துறாளோ, யார் போய் அந்த காரியம் பண்ண போறாளோ அவளுக்கு தானே உபதேசம் பண்றா, உபதேசம். அதே போல இப்ப நடத்துக்கிறவன் யாரு? பகவான் தானே. அப்ப கடவுள் தானே நடத்துறாரு, பகவான் நடத்துறான்னா அப்ப யாருக்கு உபதேசம் பண்ணிருக்கணும்? பகவானுக்கு தான் உபதேசம் பண்ணிருக்கணும். உலகத்தை நடத்துவர் தான் பகவான். அப்ப பகவானை பார்த்து நாம என்ன சொல்லணும்னா, சுவாமி
இங்க இருக்கிறவெல்லாம் ஞானத்தோட நீ வச்சுக்கோ, இங்க இருக்கிறவெல்லாம் நல்லா பக்தி வளர்த்துக்கோ, இங்க இருக்கிறவெல்லாம் நீ இவாள்லாம் நன்னா இருக்கிறவா பண்ணிக்கோ, இங்க இருக்கிறவாள்லாம் லஞ்சம் வாங்காம பாத்துக்கோ, இங்க இருக்கிறவாள்லாம் நல்லதரமா பாத்துக்கோ, இங்க இருக்கிறவாள்லாம் வெள்ள வராம பாத்துக்கோ, இதெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு யாருக்கு உபதேசம் பண்ணும்? அந்த வேதம் பகவானுக்கு உபதேசம் பண்ணணும்னா அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் மக்களுக்கு தான் உபதேசம் பண்றது, நமக்கு உபதேசம். அப்பனா பகவானை பார்த்து சொல்றதுன்னா பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இது பிரயோஜனமே இல்லை. எதுக்காக சொல்றதுன்னா அப்படி கிடையாது, யாருக்கும் அப்படி மாதிரி கிடையாது. இப்போ வந்து புரியத்துக்காக சொன்னேன், நம்ம போயிட்டே இருக்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே அப்ப திடீர்னு நமக்கு என்ன தோணும்? சுவாமி எனக்கு என்னமோ இந்த நேரத்துல இது நடக்கணும்னு பகவான் எழுதி வச்சுட்டார் அப்படின்னா அந்த மாதிரி ஆக்சிடென்ட். இதுல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு என்ன? ஓட்டுநருடைய அஜாகிரதையாலதான் அது ஆகும். ஆக்சிடென்ட்ன்றது அதாவது இப்ப இந்த புரியத்துக்காக சொன்னேன், எதிர்ச்சியா நடக்கிறதுன்றது வேறு. நல்லா புரியுங்க. இப்ப நான் இப்படி போயிட்டு இருக்கேன், வாசல்ல போயிட்டு இருக்கச்சே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கணும், வண்டி ஏதாவது வரதான் பார்க்கணும். வண்டி ஏதாவது வந்து வரதுன்னு பார்க்காம நான் போயிட்டு தானே அர்த்தம். என்னுடைய முட்டாள்தனம் அது. அதுக்கும் பகவானுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓ இதனால என்ன சொல்லுவாங்க, அவர் தான் என்ன இந்த மாதிரி பண்ணாரு சொல்ல முடியுமா? அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதே போல இவங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நான் இந்த வார்த்தை சொன்னா அதுக்கு அந்த சரி கிடையாது. எதிர்ச்சியா நடக்கணும், எதிர்ச்சியா நடக்கிறது ஆக்சிடென்ட். ஆனா இது அப்படி இப்ப போயிட்டு இருக்கோம், மலை கீழே வந்து வச்சுக்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரியும். ஆனா இந்த வண்டி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி கொள்றதுன்னா அவ வந்து அஜாக்கிரதையா, ஒண்ணு இந்த வண்டி அஜாக்கிரதை இல்ல அந்த வண்டி அஜாக்கிரதையா இருக்கணுமானோ, அதுதான் முக்கியம். அப்ப எப்படி இந்த அதே போல இங்க என்ன சொல்றாரு, பகவான் அந்த மாதிரி பண்றாருன்னா கிடையாது. பகவான் அந்த மாதிரி பண்றாருன்னா பண்ணா இதத்தான் யார்கிட்ட சொல்லணும்? ஒரு உபதேசம்னா ஒரு 3 வயசு குழந்தைக்கு நீ இந்த மாதிரி இந்த உபதேசம் பண்ண முடியாது. அதே கல்யாணம் ஆகிற குழந்தை பெண்ணுக்கு உபதேசம் பண்ணலாம், தர்மம் செய்யலாம். அப்ப யார் இடத்துல சொல்லமோ அதைத்தான் சொல்ல வைக்கிற, தப்பான அர்த்தத்தோட ஈடுபடாது. அதே போல நாம் சொல்லி ஈடுபடாமல் போலாம், தப்பில்லை. அப்பேற்பட்ட வேதமே யாருக்கு உபதேசம் பண்ணலாம்? நமக்கு உபதேசம் பண்றது பகவானுக்கு இல்ல உபதேசம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் காரியம் பண்ணானோ அவர் நடவே எடுக்க போது நானே இல்லைன்னா என்னை விட வேதம் முட்டாளா இருக்கும். ஆமா, ஏன்னா நடவடிக்கை எடுக்கிறது யாரு? அவர் நடவடிக்கை பண்ற காரியம் யாரு? நான் தான் பண்றேன். என்னை கருவியாக வைத்துக் கொண்டுதான் பகவான் பண்ணி வைக்கிறார். அப்ப ஏன்னா நான் பண்ண போதிலும் கூடவா தெரியாது. அதன் பிறகு என்ன பண்ணன, அதற்குன்னு வேதம் என்கிற பட்டம் எதனால் வருது? வராது இல்லையா? அதனால எனக்கு சொல்கிறது அப்ப நான் முடிவெடுக்கிறேன், நான் தான் சண்டை கடைபிடிக்கிறேன் என்று அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கோ, நான் தான் முடிவெடுக்கிறேன், நான் தான் கடைபிடிக்கிறேன். அப்ப பகவானுக்கு உபதேசிக்கவில்லை வேதம், நமக்கு தான் உபதேசிக்கிறது. ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம் தான் எடுக்க போறோம். அப்படியானா பகவானுக்கு கட்டுப்பட்டு நாம் இருக்கோம் இல்லையா? சுவாமி நான் என்னுடைய விருப்பப்படி நான் எடுக்கிறேன்னா அப்ப இந்த விருப்பம் என்றது அவருக்கு இருக்கு சம்பந்தமே இல்லையா? அவர் கட்டுப்பட்டு இருக்கிறோமே இல்லைன்னா அவர் தான் இதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்தார். நான் ஒன்றை செய்கிறேன் என்ற யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க தேவையான ஞானத்தை யார் கொடுத்தார்? பகவான் தான் கொடுத்தார். அதை பண்றதுக்குண்டான சக்தி யார் கொடுத்தாரு? பகவான் தான் கொடுத்தாரு. இது நல்லது, இது தீயது என்கிற விவேக ஞானம், அதாவது விவேக ஞானம் விஷயம் கொண்டு பகுத்தறிவு. கதிப்பறிவுனா எத்தையோ மேடையில பேசிட்டு இருக்க, அது இல்ல பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய ஞானம் தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு விவேக ஞானம். இதம் குரு இதம் ஆகாஷே, இதை செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னை நேத்திய பாட்டு. இது இருந்ததுன்னா வையத்து வாடிகால் செய்யாதன இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது திருநாளும் ஆண்டார். அதே போல அப்படிப்பட்ட விவேக ஞானத்தை கொடுத்தது யாரு? பகவான் தான். மேலும் எத்தனை பேரை கொண்டு எனக்கு புகட்டி உள்ளார்? ஒத்தனா 2 பேரா? ஆழ்வாரன் கொடுத்து ரிஷிகளுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரோ? இது எத்தனையும் அவர் பண்ணி இருக்கும் போது அப்ப அவருக்கு நான் அடங்கித்தான் இருக்கணும். எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு சுவாமி. நான் தான் படிச்சுட்டு இருக்கேன், சிறு வயசுல நான் படிச்சேன். என் தகப்பனா எனக்கு என்னென்ன பண்ணுவா எல்லாத்தையும் பண்ணார். அதற்காக நான் படிக்கிறேன், நான் தான் படிச்சு பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய தகப்பனாருக்கு நான் அடங்கினவன் இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா? சுவாமி நீ படிக்கிறதுக்கு தேவையான ஃபீஸ் கட்டினது, உனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது, பள்ளிக்கூடத்துல சேர்த்தது, அதுக்குண்டான டியூஷன் பண்ணது, அதற்கு மேற்கொண்டு உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணது யாரு? தகப்பனார் தானே. அப்ப அவருக்கு அடிமை தானே. ஒண்ணும் இல்லாத இந்த தகப்பனாருக்கான அடிமை
எத்தனை வருஷம் சம்பந்தம்? 25 வருஷம். 25 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன், தெரியாது. ஆனா இது 8க்கும் 7 பிறவிக்கும் சம்பந்தம் இருக்கணும். ஒவ்வொரு பிறவிக்கும் அவன் தான் எனக்கு ஒண்ணு கொடுக்குறாரு. ஒவ்வொரு கொடுக்குறானோ அவருக்கு அரங்கின சரக்காகத்தானே. ஆனால் பெருமான் ஆனபடியாத எல்லாம் அவருக்கு தான் அடங்கும். ஆனால் அவருக்கு அடங்கி இருக்கிற நானே முடிவெடுத்து செயலாற்றுகிறபடியால நான் தான் முடிவுக்கு பொறுப்பாகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதே இந்த இடத்துல தகப்பனா ஃபீஸ் கட்டிட்டேன், படிக்க வேண்டியது நான் தானே படிச்சேன். அந்த படிச்சுட்டு அந்த படிப்புக்கு இன்னென்ன பதில பரீட்சையில எழுதணுமோனோ அதை நான் தானே பண்றேன். அப்ப நான் தான் பண்றேன், நான் தான் முடிவு எடுக்கிறேன் அர்த்தம். அந்த முடிவு என்னுடைய தகப்பனாருக்கு போகாது. அதே போல அவர் ஞானத்தை கொடுத்தார், சக்தியை கொடுத்தார், இதுக்கு தேவையான சாமக்கிரியைகள் என்னென்ன பொருட்களை அத்தனையும் கொடுத்தாரு. கொடுத்த உடனே இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், நான் முடிவுகிறேன். இந்த முடிவுக்கு பொறுப்பு நான் தான். நன்னா இந்த ரெண்டையும் நன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பணம் போட்ட முதலாளி தான் மொத்தத்தில் முதலாளி, அதுல சந்தேகம் இல்லை. அந்த முதலாளி தான் பகவான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அவருக்கு அடங்கிதான் கீழே இருக்கக்கூடிய அதிகாரி எல்லாம் வேலை செய்யறார். ஆனால் கீழே இருக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்பு யாருடையது? முதலாளி ஒன்று கிடையாது, அந்த பொறுப்பு அவருடையது. இப்ப ஒருத்தரை போனார், அவர் வித்துட்டு இருக்கார், அவர் நன்னா தன்னா வித்துட்டு இருக்காரு, வித்துட்டு வந்துட்டாருன்னா காசே வரலன்னா என்ன யாருடைய தப்பு? அந்த அதிகாரியுடைய தப்பே தவிர அதுக்கும் முதலாளிக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இவர் சரியா விற்கல, சரியா வியாபாரம் பண்ணல, சரியான முறையில அணுகுமுறை பண்ணல. அதைத்தான் முக்கியமே தவிர சுவாமி நீர் என்ன முதலாளி அவர் விற்கலையேன்னா அந்த குற்றம் முதலாளி மேல வருமா? வராது. அதே போல நான் பகவான் எனக்கு என்னென்ன உண்டு எல்லாத்தையும் கொடுத்துறாரு. நான் ஒழுங்கா இல்லைன்னா யாருடைய குத்தம்? பகவானுடைய குத்தம் கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையானது என்னென்ன உண்டு எல்லாத்தையும் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு மகனே உன் சமத்து, நீ பார்த்து இதை பண்ணிக்கோ சொல்லிக்காரியா? அப்ப தவறு யாருதுன்னா தவறு என்னுடையதான். அதுக்கு மேல தண்டனை அவர் தான் அனுபவிக்கணும். இதற்கு நாம் இது போல இவர் தவறா அந்த அதிகாரி பண்றா, அந்த அதிகாரி தான் தண்டனை அனுபவிக்கிறார். ஒண்ணு வேண்டாம், நம்ம அரசாங்கத்திலேயே முக்கியமந்திரி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, முதல் மந்திரி. ஆனா எங்கேயாவது யாராவது ஏதாவது தப்போ எடுத்து அந்த அதிகாரி தான் முடிச்சுட்டு வரா, முதல் மந்திரி பிடிக்கணும். அப்ப இவருடைய கண்ட்ரோல் இல்லையா? இருக்கு சுவாமி. ஆனா அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார், கொடுத்த அதிகாரத்தை சரியா உபயோகப்படுத்தணும், தவறா உபயோகப்படுத்தியிருக்காரு. அதே போல நமக்கு கொடுத்த கரணகலைவரங்கள் என்ன, சக்தி என்ன, ஞானம் என்ன, பகுத்தறிவு என்ன, இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கணும்னா தவறா பண்ணிட்டேன். தவறா பண்ண முடியாத அந்த தவறா அந்த பகவான் மேல ஏற்ற முடியுமானா ஏற்ற முடியாது. சரி சுவாமி நல்லது பண்ணிட்டேன், அப்ப அது எனக்கு தான் நல்லது. அடுத்து இது வரும். அப்ப நல்லது பண்ணினா நான் எடுத்துக்கலாமோ? தீயது பண்ணா என் மேல குத்தம் சுபத்திரம் இல்லணும். நல்லது பண்ணா நான் எடுத்துக்கலாமான்னா அந்த நல்லதுக்கு தேவையான சாமக்கிரிகளை அவர் தானே சுவாமி கொடுத்திருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சாமக்கிரியை கொடுத்தது அவர் தானே. அவர் கொடுக்கலன்னா உங்களுக்கு முன்னால நம்ம நல்லது பண்ண முடியுமா? நல்லது பண்ண முடியும். குழம்பு பண்ணணும், அது புளி என்ன, உப்பு என்ன, மிளகாய் என்ன, கரியம் என்ன, அதுக்கு மேல அடுப்பு என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த தனிய சுவாமி தான் பண்ணார்னு சொன்னா வாஸ்தவம் அவர் தான் பண்ணார். ஆனா அது பொருள் யாரும் கொடுத்துருக்காங்க? பொருள் காலத்துல அந்த பொருள் கொடுத்தா அது உண்டனோ, முதலாளி உண்டணும். அதே போல அப்ப அந்த முதலாளிக்கு எப்படி அது போல அதே போல இங்க நல்லது நடந்து மாத்திரம் பகவான் போட்டுகள், தீது மண்டாமட என்ன அவர் ஏற்கனவே சௌகார்த்தம் நல்லது சொல்லிட்டார், நல்லதை கொடுத்துட்டார், என்னென்ன தேவை அத்தனையும் கொடுத்துட்டாரு. அதனால அந்த நடவடிக்கை பிரம்மத்துக்கு உட்பட்டு தான் நம்ம அனைவரும் நடவடிக்கை எடுக்கிறோம். இதை வேண்டுமென்னா வச்சுக்கலாம். ஆட்டா இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உபன்யாசம் நல்லா நடந்ததானோ? நான் நடந்தது. நேத்திக்கு உபன்யாசம் நான் நடந்ததானோ? நான் நடந்தது. சுவாமி நேத்தி விட இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தது. இப்ப இந்த உபன்யாசம் பகவான் பண்றான்னு வச்சுக்கோ, அடியேன் பண்றேன்னா பகவான் பண்றான்னு, பகவான் பண்ணான்னு வச்சுக்கோ. சுவாமி நேத்துக்கு உபன்யாசம் நல்லா இருந்தது, இன்னைக்கு உபன்யாசம் சுமார். இப்ப இந்த குற்றம் யார்கிட்ட போகும்? பகவான் மேல தான். நேற்றுக்கு நல்லா சொன்னார் சுவாமி, இன்னைக்கு சரியா சொல்லல சுவாமி, பகவான் நான் தச்சுட்டுருவேன். அது இல்லை, அது கிடையாது. ஏன்னா உபன்யாசம் நன்னா இல்லைன்னா நேற்றுக்கு நன்னா இருந்தது இன்னைக்கு நன்னா இல்லை, நேற்றுக்கு நன்னா இருந்தது இன்னைக்கு நன்னா இல்லைன்னு சொன்னா ஒரு மாதிரி பெருமாளை உட்காந்து உபன்யாசம் பண்றான்னு வச்சுட்டா அப்ப என்ன தடவை வரும்? அவர் மேல எல்லா குத்தமும் வரும். எல்லா குத்தமும் வருமா?
இப்ப நாம் கணிகிறோம்னா கேள்வி வரும். அப்ப பகவானே பண்றதா வச்சுட்டா இந்த தப்பெல்லாம் வரும். பல பேருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. சரி சுவாமியே, அப்ப நல்லது பண்ணினா தன்னிடத்துல எடுத்துப்பா, தீயது பண்ணா இன்னொருத்தர் போடணும். நான் தும்மி சில பேருக்கு அதுவும் காத்தால இந்த தூர்தர்ஷன்ல சில இதெல்லாம் போடுவா. இன்னைக்கு என்ன என்ன வர்ணத்தோடு இருக்கக்கூடிய உடையை அணையலாம் அப்படின்னு அப்பப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒண்ணு போடுவா. நிறைய சேனல்ஸ்ல அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா சில பேரை குளிக்கவே ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு தும்மலாமா, நான் தும்மினேனா இது பகவான்து, நீ கீழே வைந்தனா பகவான்து, இன்னைக்கு இருக்க போன இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஜாதகத்துல இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எதுக்கு சொல்லுவாங்கன்னா இதுதான் மூட நம்பிக்கை. அது மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா கிடைக்க போனா கட்டுக்க போனா தேவையே இல்லை. எதுக்கு சொல்லணும்னா அந்த அளவுக்கு நம்ம பெருமாளை சார்ந்து இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம்னா, இப்ப ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா என் விருப்பப்படி போறேன், கோயிலுக்கு போனோம்னா அவர் அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் தும்மினேனே இருமினேன்னா அவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அப்பனா என்ன சொல்லணும்? இப்ப இன்னைக்கு இப்ப என்ன பண்ணார்னா, இப்ப நான் இன்னைக்கு நன்னா சொல்லல, நேற்றுக்கு நன்னா சொன்னேன்னு வச்சுக்கோங்க. உறுதியா சொன்னேன், என்னைக்குமே நன்னா சொல்லல, அது வேற விஷயம். அப்ப நேற்றுக்கு நன்னா சொல்லுது, இன்னைக்கு நன்னா சொல்லனா அப்ப இது பகவான் இப்ப நீங்க சொல்றதுக்கும் பகவானுக்கும் உடன்பாடு இல்லைன்னா உடன்பாடு உண்டு. அவர் கொடுத்த ஞானத்தை வைத்துக் கொண்டு, அவர் கொடுத்த அறிவை வைத்துக் கொண்டு, அவர் கொடுத்த சீசுக்தியை வைத்துக் கொண்டு நேற்றுக்கு நான் சொன்னேன், நான் சொன்னேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஞானத்துல கொஞ்சம் தவறாயிடுச்சுட்டேன். அதுதான் உண்மை. அந்த ஞானத்துல ஏதோ தவறு பண்ணிருக்கேன், அந்த தவறு பண்ணியபடியால நான் சரியா சொல்லல. இப்பவும் பகவானுக்கு இதுல உடன்பாடு உண்டு. ஆனா இந்த என்னுடைய தப்புல அவருக்கு உடன்பாடு கிடையாது. தப்ப நான் தான் பண்ண, அவர் பண்ணல. ஆனா இந்த தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன சாமகிரிகள் உண்டு அதை அத்தனையும் கொடுத்துட்டாரு. அது அத்தனையும் கொடுத்தபடியாலே நேற்றுக்கு ஒழுங்கா சொன்னேன், இன்னைக்கு என்ன பண்ண நான் தவறடிச்சிட்டேன். அதுதான் அங்க உண்டே தவிர நேரா கொண்டு போய் நான் பண்ண சொன்னேன், நன்னா சொன்னேனா நான் சொன்னேன், சரியா சொல்லலையா இன்னைக்கு அவர் சரியா சொல்லாதபடியே அவர் வச்சுட்டாரு. தவறான கருத்துக்கள். இது முதல்ல தவறு நம்மகிட்ட இருக்குன்னு இதுதான் முதல் உடம்பு அழுக்கு. இந்த உடம்பு அழுக்கு என்ன பண்ணா நாம் தான் பொறுப்பாளின்னு எடுத்துக்கணும். நான் பொறுப்பாளின்னு எடுத்துட்டாச்சுக்க அநேகமா உடம்புல இருக்கிற அழுக்கு போயிடும். அதத்தான் ஆண்டாள் 15வது பாட்டுல தெரியும், நானே தான் ஆயிடுக. திருப்பாவார் புரிதலும் திருப்பாவார் நடந்துருக்கணும், நானே தான் ஆயிடுக, நான் பொறுப்பாளி அப்படின்னு எடுத்து. ஏன்னா எனக்கு ஞானமே இருக்கு. இன்னைக்கு அதை கொண்டு போய் ஒரு பசுமாட்டுக்கிட்டையோ இல்ல ஒரு ஜந்து குட்டியோ அதுக்கு ஞானம் கிடையாது. எப்ப எனக்கு ஞானம் இருக்கோ, ஞானம் இருக்கக்கூடிய தன்மை இருக்க செய்த நான் தானே பொறுப்பு. சரி சுவாமி, அவருக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் உண்டு. அந்த ஞானத்தை கொடுத்தவரே வரதான். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த ஞானத்தோடு நான் பண்ணினா அந்த அழுக்கு சேராது. இருந்தாலும் இன்னும் அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கு எப்படி போறதுன்றது நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிலேஷனம், ஆச்சாரியன் திருவிலேஷனம், பாகவதாறு திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புரிஞ்சிட்டோமா? புரிஞ்சது சுவாமி. பாக்கியம் திருவுள்ளம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. சுவாமி, கடந்த வாரம் நம்ம காலட்சேபம் வந்து ரெக்கார்டு போட்டிருக்கீங்களா தெரியல சாமி. உள்ளேன்னா கொஞ்சம் போட்டு விட சொல்லுங்க சாமி, பார்த்துக்கோ. வந்துடும், உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும். இது இங்க லோக தேசியில இருக்க இல்லையா குரூப்ல? ஆமா இருக்கேன் சாமி, இருக்கேன் சாமி. வந்துடும், காசு வந்துடும். நன்றிங்க சார். ஏன்னா அதை வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வரணும், அந்த ப்ராசஸ் பண்ணி வருவோம். நன்றி. சாயங்காலம் ஸ்ரீவச்சன பூஷணம் காலட்சேபம் உண்டு, அந்த காலத்துக்கு 6 மணிக்கு உண்டு. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. 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 ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன். சந்தோஷம்.